இந்த ஸ்லோகத்தை யார் பேசுகிறாரு என்ன சொல்றேன்னா, அதர்மத்தின் நண்பனே. அதர்மத்தின் நண்பன் யார்? கலிபுருஷன். இது பேசுகிறது யார் இந்த ஸ்லோகத்தை? பரீட்சித் மகாராஜ். இப்போ இந்த ஸ்லோகத்தில் வந்து இது முந்தைய ஸ்லோகங்கள்லாம் வந்து பரீட்சித் மகாராஜ் சொல்கிறதா இருந்துச்சு. ராஜோவாச்ச நதே குடாக்க யசோ தரானாம், அதாவது நீ சரணாகதி அடைந்திருப்பதால் உன் உயிருக்காக நீ அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு பரீட்சித் மகாராஜ் கலிபுருஷன் சரணாகத்தை ஏற்றுக்கொண்டார். ஆனால் இருந்தும் கூட ஒரு நிபந்தனை. அது என்ன நிபந்தனைன்னா, கலிபுருஷனை ஒரு மனித தெய்வமாக அல்லது தலைமை நிர்வாகியாக செயல்பட அனுமதித்தால் பேராசை, நேர்மையின்மை, கொள்ளை, அநாகரிகம், நம்பிக்கை துரோகம், துரதிர்ஷ்டம், ஏமாற்று, கலகம் மற்றும் தற்பெருமை ஆகியவற்றை போன்ற அதர்ம கொள்கைகள் நிச்சயமாக நிரம்பியிருக்கும். கலிபுருஷன் வந்து எங்கே அவர் வந்து அவருடைய நிலைமை யாராவது அவர் ஏற்றுக்கொண்டார் என்றால் இது போன்ற அதர்ம காரியங்கள் வந்து நாச காரியங்கள் வந்து பரவ வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து இந்த ஸ்லோகத்தில் பரீட்சித் மகாராஜ் சொல்கிறாரு, தர்மம் வந்து எப்பவும் வந்து பரமபுருஷன் திருப்திக்காக, அது மட்டும் இல்லாமல் சமய கொள்கைகளுக்கும் சத்தியத்திற்கும் ஏற்ப இப்படிப்பட்ட இடத்துல வந்து யாகம் ஏற்றும் இடத்தில் உனக்கு இருக்க தகுதி இல்லை அப்படின்னு பரீட்சித் மகாராஜ் இங்கே கலிபுருஷன் சொல்கிறாரு. ஸோ இங்கே விஷயங்கள் வந்து பல விஷயங்கள் பிரபுபாதர் வந்து பொருளில் சொல்லியிருக்கிறாரு. அது ஒவ்வொன்றா பார்க்கலாம். இங்கே வந்து யக்ஞேஸ்வரர், யக்ஞேஸ்வரம் யக்ஞ விதான விஜ்ஞாக, அதாவது யக்ஞேஸ்வரர் யக்ஞ விதான விஜ்ஞாக. விஜ்ஞா என்றால் நிபுணர்கள். இப்பேற்பட்ட நிபுணர்கள் வந்து யக்ஞ விதாக, யக்ஞ விதான விஜ்ஞா. யக்ஞ விதான என்றால் யாகம், அது எப்படி யாகம் செய்யும் அந்த முறைகள் இதெல்லாம் தெரிந்த விஜ்ஞா நிபுணர்கள் அப்படின்னு அர்த்தம். யக்ஞேஸ்வரர் என்றால் யாரை குறிக்கிறது? பகவான் கிருஷ்ணரை, பகவான் விஷ்ணுவை குறிக்கிறது. யக்ஞ, யக்ஞ தமிழில் யாகம். யாகம் என்றால் என்னது? எதுவித ஆராதனை அனுஷ்டானங்கள் எதுவெல்லாலும் யாகம் என்று குறிக்கப்படும். பகவானுக்கு செய்யப்படும் எல்லா ஆராதனைகளும் யாகம் என்று குறிக்கப்படும். எதற்காக யாகம் செய்ய வேண்டும்? இங்கே யாகம் எதுக்கு செய்யணும்? லோக கல்யாணம். சரி, அதை விட இன்னொரு முக்கியமான காரணம் என்னங்க? கிருஷ்ணர் திருப்திப்படுத்துறது. சரி, ஒரு லோக கல்யாணம், லோக திருப்தி, இது கிருஷ்ண திருப்தி. அடுத்தது நம்முடைய திருப்தி, பாவங்களும் போக்குறது. அது சரிதான். முக்கியமான காரணம் என்னது? நீங்கள் ஏன் கொடுக்கணும்? அதான் கேள்விங்க. எது கொடுக்கணும்? பகவான் பசி எடுக்குமா? அது முக்கியமான கேள்வி. இது முக்கியமான ஒரு பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ண வேண்டியதான். பகவானுக்கு பசி எடுக்குமா? அவர் வந்து பசிக்கிறனால நாங்கள் படைக்கும் அந்த உணவுக்காக காத்திருக்கிறாரா? இது யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லைங்களா? பகவான் பசி எடுக்குமா? எடுக்குமா? சரி, இது இந்த நீங்கள் சொன்ன பாயிண்ட் ரொம்ப முக்கியமான அது விஷயங்கள். பகவானுக்கு பசி எடுக்கும் முக்கியமான கேள்வி. அவர் சொல்ல சபரி வந்து பழங்கள் கொடுத்தாரு, அதனால் பகவானு பசிக்காதா? சொல்ல என்ன கேட்கல? என்னது? அன்பு பரிமாற்றம். சரி, நாம் எத்தனை பேர் இதில் இங்கே இந்த ரூமில் இருக்கிற எத்தனை பேர், நம்மள எத்தனை பேர் யாகத்தில் நாம் ஈடுபடுறோம்? சங்கீர்த்தம் ஈடுபடுறோம் தானே? அது யாகம் தானே? நாம் சங்கீர்த்தம் ஈடுபடுறோம், யாகம். சரி, இந்த யாகம் என்பது பகவானுக்கு நாம் செய்யும் தொண்டு அல்ல ஆராதனை. எதற்காக செய்ய வேண்டுமென்றால் இது சாஸ்திரங்கள் உதாரணம் சொல்லும். இப்போ நீங்கள் உடல் எடுத்துக்கோங்க. உடலில் வந்து பல பாகங்கள் இருக்குது, பல அங்கங்கள் இருக்குது உடலில். கண், மூக்கு, வாய், கை, கால் எல்லா அங்கங்களும் இருக்குது. ஒவ்வொரு அங்கத்துக்கும் ஒரு ஒரு பிரயோஜனம் ஏதோ ஒன்று இருக்குது. கண்ணால் வந்து பார்வை, கைகளால் வந்து சில வேலைகள் நடக்கும், கால்களால் சில வேலைகள் நடக்கும். இதயத்துக்கு ஒரு வேலை இருக்குது, அப்புறம் இறப்பைக்கு ஒரு வேலை இருக்குது, மூளைக்கு ஒரு வேலை இருக்குது. இதெல்லாம் அந்த
உடலின் பல அங்கங்கள், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரியங்கள் இருக்குது, ஒரு கடமைகள் இருக்குது. இப்போ இங்கே வந்து பூர்ணம் என்றால் என்னது? முழுமை. முழுமை என்றால் எல்லாவித முழுமையடைந்த ஒரு விஷயம், இல்லை முழுமையடைந்த ஒருத்தர். இந்த முழுமையடைந்த ஒருத்தருக்கு வந்து பாகங்களாக பல அங்கங்கள் இருக்கின்றன. சரியா? ஒன்று பூர்ணம், பூர்ணத்துக்கு அம்சம். அம்சம் என்றால் அங்கங்கள். ஒரு பூர்ணத்தின் அம்சமாக இருக்கும் ஒவ்வொன்று வந்து அந்த அம்சத்தினுடைய கடமை என்னவாக இருக்கணும்? அந்த பூர்ணத்தினுடைய கடமை அல்லது பூர்ணத்தினுடைய திருப்திக்காக வேலை செய்வதுதான் அம்சத்தின் கடமையாக இருக்கணும். உதாரணத்துக்கு உதாரணம் எடுத்து போனாங்க. உடலை வந்து கை இருக்குது, ப்ரோப்போ இந்த அடிக்கிறதுக்காக சொல்லுவார். ஒரு நாள் வந்து இந்த உடலுடைய அங்கங்கள் எல்லாம் வந்து ஸ்ட்ரைக் பண்ணிச்சான், வேலை நிறுத்தம். சரி, உங்கள் கோரிக்கை என்ன அப்படின்னு கேட்டால், இல்லை இந்த கைகளால் தான் கை சொல்லுது, நான் அடுத்து இந்த சாப்பாடு உணவு வந்து வாய்க்கு போடுறதான் அந்த உணவு வந்து உடலுக்கு போகுது, அது ஏன் எனக்கு மட்டும் உணவை அனுபவிக்க முடிய மாட்டேங்குது, அதே எப்போ பார்த்தாலும் அந்த வயிற்றுக்கு தான் அந்த உணவு போகுது அப்படி அந்த கை சொல்லுது. கால் சொல்லுது, நான் நடந்து போய் அந்த சாப்பிட்ற இடத்து வரைக்கும் நடந்து போய் உட்காந்த இடத்துக்கு கூட்டின்னு போனால் தான் நீங்களாம் சாப்பிடவே முடியும், ஆனால் இருந்தாலும் இந்த உணவை நான் அனுபவிக்க முடிய மாட்டேங்குது. அதே போல் கண், மூக்கு எல்லாம் சொல்லுது, இல்லை எதுக்கு வயிறு மட்டும் அந்த உணவை அனுபவிக்க வேண்டும், அந்த உணவு வந்து சாப்பாடு வந்து எது வயிற்றுக்கு மட்டும் நான் கொடுக்கணும், நம்ம எல்லாரும் அதை அனுபவிக்கணும் ஆசைப்படுறோம் நாம். சரியா? அப்புறம் எல்லோரும் வந்து கோரிக்கை வச்சு நாங்கள்லாம் ஸ்ட்ரைக் பண்ணுறோம், எப்போ பார்த்தாலும் வயிற்றுக்கு தான் அந்த சாப்பாடு போகுது, நமக்கு சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு உடல் அங்கங்களும் வந்து ஸ்ட்ரைக் பண்ணிச்சான். ஸ்ட்ரைக் பண்ண என்ன ஆகிருக்கும்? கை வேலை செய்ய வேலை செய்யலை, கால் வேலை செய்யலை, ஒவ்வொரு அங்கம் வேலை செய்யலை. அப்போ என்னாச்சு? வயிற்றுக்கு போக வேண்டிய உணவு வந்து நின்றுடுச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு? சக்தி இல்லாதனால வந்து ஒவ்வொரு அங்கமும் பலவீனமாக ஆச்சு. சரியா? அது ஏன்? அது நியாயம் தானே? இப்போ நாம் அதான் யோசிக்கிறோம். இப்போ நம்முடைய இந்த உலகத்தில், பௌதிக உலகத்தில் இருக்க மக்களிடம் என்ன பிரச்சனைனா, எல்லாரும் தான் சொல்கிறோம், நான் ஏன் பகவானுக்காக நான் வந்து ஆராதனை செய்ய வேண்டும், நான் ஆராதனை ஏற்றுக்கலாமே, எனக்கு பல சக்திகள் இருக்குது, எனக்கும் ஆசைகள் இருக்குது, நான் ஒரு பெரிய ஒரு தலைவனாகணும் ஆசையாக இருக்குது, நான் ஏன் இன்னொருத்தரை தலைவனாக ஏற்றுக்க வேண்டும், ஏன் பகவானை நான் தலைவனாகவும் எஜமானனாகவும் ஏற்றுக்க வேணும், நான் ஆகிறேன் எஜமானாக, நான் தலைவனாகிறேன், இந்த உலகத்தில் ஒரு பெரிய தலைவனாகிறேன், இந்த உலகத்தில் ஒரு பெரிய பணக்காரர் ஆகிறேன், இந்த உலகத்திலே வந்து பகவானிடம் 6 விதமான முக்கிய செல்வங்கள் உள்ளன, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஐஸ்வர்ய, சமக்ர, சிவீர, யசஸ்வீர, வீரம், ஐஸ்வர்யம், பெருமை, புகழ் போன்ற விஷயங்கள்லாம் பகவானிடம் முழுமையாக உள்ளது. நமக்கெல்லாம் கொஞ்சம் பாட்டு தான். நாம் என்ன சொல்லலாம்? நான் அந்த அகங்காரம், நான் ஏன் தலைவனாக ஆகக்கூடாது, நான் ஏன் சிறந்த வீரனாக ஆகக்கூடாது, ஏன் வந்து இன்னொரு தலைவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கேள்விதான் நாத்திகத்தின் முதல் படி. ஆஸ்திகத்துக்கும் நாத்திகத்துக்கும் இருக்கிற முதல் வித்தியாசம் இதுதான். ஆனால் ஆஸ்திகர்கள், பக்தர்கள் என்ன சொல்லுவாங்க? இல்லை, நாம் வந்து பகவானிடம் அடிபணிந்து அவருக்காக நாம் சேவை செய்கிறோம். இந்த உதாரணத்தில் வந்து அந்த கைகள் மற்ற எல்லா பாகங்கள் வந்து அந்த உணவை வயிற்றுக்கு அனுப்பினால்தான் அந்த வயிற்றிலிருந்து அந்த சக்தி வந்து எல்லா விதமான பாகங்களுக்கும் செல்லும். இதைத்தான் அர்ஜுனன் சொல்லிட்டு இருந்தான். கீதையின் முதல்ல வந்து அர்ஜுனன் என்ன சொல்லுவான்? கிம் நோ ராஜ்யேன கோவிந்த கிம் போகேன ஜீவித்தேன வா. அர்ஜுனன் வந்து 1ஆம் அத்தியாயத்தில் சொல்லுவான். பல காரணங்கள் அவர் சொல்லுவார் எதுக்கு சண்டை பிடிக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்போ சொல்லும்போது ஒரு காரணம் வந்து கிம் நோ ராஜ்யேன கோவிந்த கிம் போகேர் ஜீவித்தேன வா ஏஷாம் அர்த்தே காங்கிருத்தம் நோ ராஜ்யம் போகா சுகானிச்ச. அதாவது கோவிந்தா ஆட்சி, மகிழ்ச்சி மற்றும் வாழ்க்கையோட யாருக்காக நாம் விரும்புகிறோமோ, இந்த போர் எதுக்கு நான் சண்டை பிடிக்கணும்? இந்த போர் எதற்காக இருக்குது? ராஜ்யத்துக்காக. ராஜ்யம் வந்தால் என்ன செய்யணும்? வெற்றி பெற்றப்புறம் சந்தோஷமாக இருப்போம். ஆனால் சந்தோஷத்தை பகிரக்கூடிய அந்த சொந்தக்காரங்க யாரும் உயிரோடு இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? எதுக்கு சண்டை பிடிக்கணும் அப்படின்னு வந்து அர்ஜுனன் சொன்னான். இந்த இடத்துல பிரபுபாதர் ஒரு விளக்கம் சொல்லுவார். அர்ஜுனன் வந்து கிருஷ்ணாவை இந்த இடத்துல கோவிந்தா என்று அழைத்தான். கிம்னோ ராஜ்யன கோவிந்தா. கோவிந்தாக்கு என்ன அர்த்தம்? பசுக்களுக்கும் புலன்களுக்கும் இன்பம் கொடுப்பவர், மகிழ்ச்சி கொடுப்பவர். இது எதுக்கு இந்த வார்த்தை எதுக்கு அர்ஜுனன் வந்து கோவிந்தான சொல்றான்னா, பசுக்களும் புலன்களுக்கும் இன்பம் கொடுப்பவர். இப்போ ஏன் புலன்கள் சந்தோஷமா இல்லை?
என் புலங்கள் வந்து துக்கமாக இருக்குது, சந்தோஷம் நீ எனக்கு கொடுக்கணும் தானே அப்படின்னு அந்த அர்த்தத்தில் வந்து அர்ஜுனன் சொல்கிறார். அதாவது உலகியல் இன்பத்துக்காக அர்ஜுனன் வந்து கிருஷ்ணரை வந்து அவர் கேட்குறாரு, என்னுடைய உலகியல் இன்பம் என்ன? உலகியல் இன்பம், நான் சொந்தக்காரங்க நண்பர்கள் இறந்து போகிறாங்க, அவங்களாம் இருந்தால் தான் என்னோட ராஜ்யத்தை நான் சுட்டி காட்ட முடியும். இப்போ ராஜ்யம் கிடச்சிது, உங்களுக்கு பெரிய ஒரு பணக்காரன் ஆகிட்டீங்க, நீங்கள் என்ன செய்வீங்க? ஒரு பெரிய ப்ரோக்ராம், ஒரு வீட்டில் ஒரு பண்டிகை விழான்னு சொன்ன என்ன செய்வீங்க? நீங்கள் எல்லோரும் கூப்பிடுவீங்க, கூப்பிட்டு அவங்க பார்ப்பாங்க, வாடிச்சுக்கோ அவங்களுக்கு, பா நல்ல இடத்துல வந்துட்டாருப்பா, நல்ல இடத்துல இருக்கிறாரு, சந்தோஷமாக இருக்குது, நல்ல செல்வத்தோடு செழிப்போடு இருக்கிறாரு. அப்போ அதை காட்டினா தானே அந்த இன்பம் இன்னும் கிடைக்கும், சந்தோஷம் இன்னும் கிடைக்கும். இப்போ அர்ஜுனன் சொல்கிறான், நான் எல்லா சொந்தக்காரையும் கொண்டுட்டு இந்த ராஜ்யத்தை பெற்றா இந்த ராஜ்யம் வெற்றி நான் யார்கிட்ட போய் காட்டுறது? அதான் எங்கள் அர்ஜுனுடைய வாதம். அதுக்கப்புறம் கிருஷ்ணர் வந்து அதுக்கு வந்து பிரதிவாதம் சொல்லுவார் மற்ற இடங்களில். ஸோ இந்த இடத்துல வந்து கோவிந்தா நீ வந்து புலங்களுக்கு இன்பம் கொடுப்பவன், எனக்கு இன்பம் கொடுக்க மாட்டேங்கிறே அந்த அர்த்தத்தில் கேட்டார். இந்த இடத்துல வந்து அர்ஜுனன் போல நாம் என்ன சொல்கிறோம்? நாம் கிருஷ்ணா என்னோட சந்தோஷம், என்னுடைய இன்பம் சிற்றின்றதுக்காக. அதனால தான் வந்து சில பேர் வந்து பல பேர் நம் நாட்டில் வந்து பகவானிடம் எனக்கு அது கொடு, இது கொடு, வேலை கொடு, கல்வி கொடு, சாப்பாடு கொடு, நல்ல மனைவி கொடு, நல்ல புருஷன் கொடு, எல்லாம் வந்து போய் பெரிய லிஸ்ட்டு போய் வைப்பாங்க அவங்க பகவானிடம். என்ன லிஸ்ட்டு? அவங்களுடைய சந்தோஷத்துக்காக, சுயநலத்துக்காக பகவானிடம் போய் கேட்பாங்க. எப்படி? உதாரணத்தில் என்ன பார்த்தோம் நாம, ஒவ்வொரு அங்கம் வந்து தன் சுயநலத்துக்காக வேலை செய்தால் அந்த உடல் வந்து பலவீனமாகிடும். அதனால தான் ஒரு சின்ன ஒரு உதாரணம், அம்சம் ஒரு பூர்ணத்தின் அங்கங்களாக இருப்பவை வந்து அந்த பூர்ணத்துக்கு சேவை செய்தால்தான் அந்த அங்கங்கள் கூட என்னாகும்? முழுமையடையும் இல்லைங்களா? பூர்ணத்தின் அங்கங்கள் பகவானும் நாம் எல்லாம் பகவானின் அம்சங்கள். என்ன அர்த்தம்? பகவானுக்கும் நமக்கும் வந்து அந்த தொடர்பு உள்ளது, இன்றைக்குமே உள்ளது. அம்சம் சொல்லிட்டு அந்த நாம் வந்து பகவானுடைய அம்சம், எப்பவுமே அம்சம் தான். நாம் இந்த உடல் கிடையாது, உடல் கூட பகவானுடைய சக்தி தான். ஆனால் ஜீவாத்மாவாகிய நாம் வந்து பகவானுடைய நேரடி சக்தி, நேரடியாக பகவானுடைய சக்தி ஆகிய நாம் அவருடைய அம்சங்கள். இது கண்டிப்பாக இது வந்து சத்தியமான உண்மை, பூர்ண சத்தியம், இது யாரும் மாற்ற முடியாது. இப்போ நான் இந்த மனிதனாக பிறந்தா அது உண்மை கிடையாது, இல்லை மிருகமாக பிறந்தா வேறு மாதிரி இல்லை, மனிதன் மிருகம். அதனால தான் பூர்ண சத்தியம் இல்லை பரம் சத்தியம்னு சொல்கிறோம். நாம் எந்த விதத்தில் பிற்காலத்தில், இப்போ கடந்த காலத்தில், நிகழ்காலத்தில், எதிர்காலத்தில் எப்போவுமே நாம் பகவானின் அம்சங்கள். இது வந்து கீதையில் கிருஷ்ணன் வந்து கண்டிப்பாக சொல்லியிருக்கிறார், மாற்று கருத்தே கிடையாது. இப்போ இந்த அம்சங்களுக்கு வந்து அந்த உடல் அங்கங்கள் எப்படி வந்து உடல் அங்கங்கள் வந்து அந்த வயிற்றுக்காக அவர்கள் அந்த உணவை எடுத்து வயிற்றுக்காக அது வேலை செய்தால்தான் அந்த சக்தி வந்து உடல் அங்கங்கள் எல்லாரும் போகுமோ, அதே போல் நாம் வந்து பகவானுக்காக நாம் சேவை செய்தால்தான் நம்முடைய அங்கங்களான அம்சங்களான நாம் பூர்ணமான அந்த பகவானை நாம் சேவித்தால்தான் நாம் நன்மை பெறுவோம். அதனால்தான் கோவிந்தா என்றால் புலன்களுக்கு இன்பம் என்றால் என்ன இன்பம்? உலகியல் சிற்றின்பமா? கிடையாது. ஆன்மீக முறையில் ஆனந்தத்தை பெறுவது என்னவென்றால், உண்மையான கோவிந்த என்ற நாமத்துக்கு என்ன அர்த்தம் என்றால், பகவானுக்கு நாம் தொண்டு செய்தால், அவரை திருப்திப்படுத்தினால் தஸ்மின் துஷ்டே ஜெகத் துஷ்டம். என்ன அர்த்தம்? ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தில் நீங்கள் தண்ணி ஊற்றணுன்னா கிளைக்கு ஊற்றலாம், இலைக்கு ஊற்றலாம், எங்கே வேணால் ஊற்றலாம். ஆனால் அதெல்லாம் ஊற்றுற எந்த பிரயோஜனம் கிடையாது. அந்த தண்ணி நீங்கள் வேருக்கு ஊற்றுனீங்கன்னா அந்த பலன் வந்து எல்லா அங்கங்களுக்கு போய் அந்த மரம் நல்லா வளரும். இது சாஸ்திரத்தில் பாகவதத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு உதாரணம். சரியா? ஸோ அதே போல் வந்து யாகம் எதற்காக செய்கிறோம்? எல்லாரும் நன்மைக்காக, லோக கல்யாணம் கரெக்ட் தான். அது எப்படின்னா பகவானை திருப்திப்படுத்தினால் நாம் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கலாம். அதனால தான் சாஸ்திரப்படி யாகங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. யக்னோவை விஷ்ணு, யாகம் என்ற யக்ஞா என்றால் விஷ்ணுவை குறிக்கிறது. சரி, இங்கே இன்னொரு முக்கியமான ஒரு கருத்து என்னவென்றால், யாகம் செய்ய வேண்டும், அதை நாம் பார்த்தோம். தர்மேன சத்தியேன ச வர்த்தித்தவ்யே, தர்மேன ந வர்த்தித்தவ்யம் தத் அதர்ம பந்தோ. உனக்கு இங்கே இருக்க தகுதி இல்லை, ஏன்னா நீ அதர்ம பந்து, அதர்மத்தின் நண்பனாவான் ஆவே நீ. தர்மேன சத்தியேன ச வர்த்தித்தவ்யே, அதாவது தர்மேன பரமபுருஷன் திருப்திக்காக சமய கொள்கைகளுக்கும் சத்தியத்துக்கும்
ஏற்ப நிபுணர்கள் யாகம் ஏற்றும் இடத்தில் இருப்பதற்கு உனக்கு தகுதி இல்லை. ஸோ இங்கே வந்து யாகம் செய்கிறது நாம் பார்த்தோம். யாகம் செய்யும் இடம் வந்து பிரம்மாவர்த்தா, ஒரு தகுந்த இடத்தில் யாகம் செய்ய வேண்டும். எங்கெங்கே யாகம் நடக்கிறதோ, எங்கெங்கே சங்கீர் நடக்குதோ அதெல்லாம் பிரம்மாவர்த்தா தான். ஆனால் அந்த யாகம் எப்படி செய்ய வேண்டும்? சமய கொள்கைகளுக்கும் சத்தியத்திற்கும் ஏற்ப. இது ரொம்ப முக்கியமான விஷயம். பிரபுபாத் கூட அந்த பொருள் சொல்கிறாரு, சத்தியம்தான் மதத்தின் அடிப்படை கொள்கையாகும். சத்தியம்தான் மதத்தின் அடிப்படை கொள்கையாகும். நாம் பார்த்தோம், பிந்தைய ஸ்லோகங்களை பார்த்தோம். தர்மத்தின் 4 தூண்கள் என்னன்னா சத்தியம், தூய்மை, கருணை, தயா, கருணை, அப்புறம் தவம். ஸோ இதில் வந்து சத்தியம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது உண்மை. உண்மைன்னா நாம் மனசு நினைச்சபடி யாகம் செய்ய முடியாது. இந்த யாகம் பக்தி வந்து நாம் எப்படி நினைக்கிறோமோ அந்த மாதிரி கிடையாது. எனக்கு எப்படி தோணுது அப்படி செய்கிறேன் இல்லை. அது வந்து சில சாஸ்திர விதிகளின்படி, சாஸ்திர நெறிகளின்படி நாம் செய்ய வேண்டும். ஸ்ருதி ஸ்மிருதி புராணாதி பாஞ்சராத்திரி விதிம்பினா ஐகாந்திக ஹரேர் பக்திர் உத்பாதாயவை கல்பத்தே அப்படின்னு நீங்கள் ரூப கோஸ்வாமி சொல்லியிருக்காரு. ஏன்னா ஸ்ருதி ஸ்மிருதி புராணாதி, ஸ்ருதிகளுக்கும் ஸ்மிருதி அதாவது புராணங்கள் போன்ற விஷயங்கள், இதிகாசங்கள் சொல்லப்படும் விதிமுறைகள், ஒழுக்கங்களுக்கு அப்பாற்பட்டு நாம் பக்தி செய்தோம் என்றால் அது உத்பாதாயவை கல்பத்தே. அது வந்து ஒரு தொந்தரவாக தான் முடியும். பக்தி வந்து நாம் நினைக்கும் விதத்தில் இருக்காது. அது ஒரு சத்தியம், ஒரு கோட்பாட்டுக்கு ஏற்பமாக தான் பக்தி நாம் செய்யணும். அதாவது கீதையில் கிருஷ்ணன் சொல்கிறாரு எப்படி பக்தி செய்யணும், எப்படி நாம் இருக்கிறோம் என்றால், தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே காரியா காரிய வியவஸ்திதௌ ஞாத்வா சாஸ்திர விதானோக்தம் கர்ம கர்த்து மிஹாரசி. அதாவது 16ஆம் அத்தியாயத்தில் வந்து அசுர குணங்கள் தெய்வீக குணங்கள் எல்லாம் சொன்ன பிறகு, சரி தெய்வீகம் அசுரம், அசுரன்னா யார்? எவன் ஒருத்தன் சாஸ்திரத்துக்கு எதிராக இருக்கிறவன் அசுரன். சாஸ்திரத்தை பின்பற்றி இருப்பவன் தெய்வீக குணத்துடன் உடையவன், அதாவது தேவன். ஸோ கிருஷ்ணன் என்ன சொல்கிறான்னா, எது கடமை என்றும் எது கடமை அல்ல என்றும், சாஸ்திரத்தின் படி நாம் கடமையை நாம் செய்தோம் என்றால் தேவன் அல்லது அசுரன். ஸோ கடமை என்ன, கடமை இல்லாத என்ன எப்படி தெரியணும்? எது கடமை என்றும் எது கடமை அல்ல என்றும் சாஸ்திரங்களின் விதிகளில் ஒருவன் புரிந்து கொள்ள வேண்டும். அதான் அர்த்தம். சத்தியம் என்றால் அதான் அர்த்தம். சத்தியம் என்றால் உண்மை, ட்ருத். அதாவது அதற்கு எதிராக எதுவுமே பொய், அதாவது நாம் அதற்கு எதிராக இருக்க முடியாது. சத்தியத்தை எப்படி நாம் பெற முடியும்? குரு சாது சாஸ்திரம் மூலமாக. சாஸ்திர கிருஷ்ணன் சொல்கிறார், தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே. சாஸ்திர பிரமாணத்தின் மூலமாக நாம் பக்தி செய்ய முடியும். சாஸ்திர பிரமாணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த சாஸ்திர பிரமாணம் எப்படி பெற வேண்டும்னா குருவின் மூலமாக பெற வேண்டும். ஞாத்வா சாஸ்திர விதானோக்தம் கர்ம கருத்து மிஹாரசி. படிப்படியாக ஏற்றம் பெறுவதற்கு இத்தகு சட்டத்திட்டங்களை அறிந்து அவன் செயல்பட வேண்டும். அதாவது முன்னேறணும்னா இந்த சட்டத்திட்டங்கள், இந்த ஒழுக்கங்கள், விதிமுறைகளை நாம் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். முந்தைய ஸ்லோகத்தில் என்ன இருக்குதுன்னா 22ஆம் ஸ்லோகம், நரகத்தின் இந்த 3 கதவுகளிலிருந்து, அது நரகத்தின் 3 கதவுகள், அதாவது காம குரோத லோப தப்பிய மனிதன் தன்னுணர்விற்கு அனுகூலமாக செயல்களை செய்து படிப்படியாக பரம இலக்கை அடைகின்றான். ஸோ நாம் வந்து தெய்வன் என்றால் தெய்வீக குணத்தில் இருக்கிறவங்க வந்து படிப்படியாக சில விஷயங்கள் நாம் செய்யணும். அது என்னது? யசாஸ்திர விதி முத்ரிஜ்ய வர்த்ததே காமகாரதः நசித்திம் அவாப்னோதி நசுகம் ந பராம் கதிம். என்ன அர்த்தம்? சாஸ்திர விதிகளை புறக்கணித்து தனது மனம் போன போக்கில் செயல்படுபவன் பக்குவத்தையோ சுகத்தையோ பரம இலக்கையோ அடைவதில்லை. இதான் கிருஷ்ணர் பிரமாணமாக சொல்கிறார். கிருஷ்ணர் தான் அவருக்கு தான் பக்தனாக இருக்குன்னா அவர் சொல்கிற மாதிரி தான் பக்தி செய்யணும். நாம் அவர் சொல்கிறார், சாஸ்திரத்தை நாம் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். சரி, அப்புறம் பிரபுபா சொல்கிறாரு, இந்த கலியுகத்தில் வந்து யாகத்தை பற்றி பார்த்தாச்சு. ஒவ்வொரு யுகத்தில் வந்து யாகத்துக்கான பல முறைகள் இருக்கும். ஆனால் கலியுகத்தில், நாம் இருக்கும் கலியுகத்தில் வந்து மிக சிறந்த யாக முறை வந்து சங்கீர்த்தன யாகம். ஸோ இன்றைக்கி வந்து முக்கியமான இவ்வளோ விஷயங்கள் பார்த்தோம். ஏன்னா யாகம் செய்யணும், யாகம் வந்து சத்தியமாக செய்யணும். ஒரு பிரமாணம், சத்தியம் என்றால் பிரமாணம். என்ன பிரமாணம்? சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட பிரமாணம். நாம் என்ன நினைக்கிறோம், நமக்கு தோன்ற மாதிரி. சில பேர் வந்து தமிழ்நாடு நிறைய பார்த்துருப்பீங்க, பக்தி வந்து மனம் போன போக்கில் இருக்குது.
எப்படி வேணால் பக்தி செய்வாங்க, தவறாக இருக்கக்கூடாது. ஆனால் அவங்க யார் வேணால் அவங்க பக்தி செய்வாங்க. அவங்க அது பக்தி யார்கிட்ட போய் செலுத்திடாம அதெல்லாம் கிடையாது. யாரோ ஒருத்தர் எந்த முறைகள் உடம்பை வருத்தி ஏதேதோ தவங்களை புரிந்து தபஸ் நல்லது தான். ஆனால் கீதை சொல்லியிருக்கு, தபஸ்யா கூட சாஸ்திரத்தின் படி தபஸ்யா இருக்கணும், சாஸ்திரத்துக்கு எதிராக இருக்கக்கூடாது. இந்த உடலில் வந்து பரமாத்மா வீற்றிருக்கிறார், அந்த பரமாத்மாவுக்கு தீங்கு விளைக்கும். அவர் வந்து இந்த உடம்பு ஒரு கோயில் தான், பரமாத்மா இந்த உடலில் இருக்கிறார், இந்த உடல் ஒரு கோயில் மாதிரி. இந்த கோயில் வந்து சாஸ்திரம் சொன்னபடி அதற்குண்டான தபஸ்யாவை நாம் பின்பற்ற வேண்டும். அதை விட்டுட்டு நம்ம தமிழ்நாடு நிறையவே இருக்குது, ஏதோ ஒரு மாதிரி தபஸ்யா, ஏதோ ஒரு உடலை வருத்திப்பாங்க. எதற்காக, என்ன காரணம் அவங்களுக்கு தெரியல. அது வந்து சாஸ்திரத்தின்படி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு முக்கியமாக ஆச்சாரியரின் அனுகிரகம் தேவை. ஆச்சாரியம் காற்றும் வழியில், குரு காற்றும் வழியில் நாம் செல்ல வேண்டும். இப்போ முக்கியமாக இந்த குரு எந்த வழியை காட்டுகிறார், எப்படி வந்து அந்த ஜீவாத்மாவை அவர் வழி நடத்துகிறார் என்று ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரின் வாழ்க்கையிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். ஏன் அவரை பற்றி நான் பேச போகிறோம்னா, நாளைக்கு அவருடைய தீரோபாவ தினம் திதி, அதாவது தமிழில் சொல்கிற மாதிரி அவர் நினைவு தினம். அவர் வந்து இறந்து போகலை, இறந்து போனான்னு சொல்ல முடியாது. குருவுக்கும் தூய பக்தர்களுக்கும் பிறப்போ இறப்போ கிடையாது. நம்மளை போல் அவங்களுக்கு இறப்பு கிடையாது. அவங்க இறந்து போக மாட்டாங்க, நாம் இறந்து போவோம். ஏன்னா இயற்கை வந்து நம்முடைய உயிரை வந்து நினச்ச நேரத்தில் நமக்கு அந்த கண்ட்ரோல் இருக்காது. இன்றைக்கா நான் இயற்கையை சொல்லிச்சுன்னா நீ இந்த உடலை விட்டு போனோம் சொன்ன உடனே நான் போயே ஆனோம். ஆனால் ஆச்சாரியர்கள் அப்படி கிடையாது. அவர்கள் பகவானுடைய கட்டளையின் கீழ் வருவார்கள், அந்த பகவானுடைய சேவையை செய்துவிட்டு பகவானும் திருப்பி செல்வார்கள். ஸோ நாளை வந்து ஆச்சாரியர் ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரின் நினைவு தினம். ஸோ அவரை பற்றி நாம் கொஞ்சம் இன்னைக்கு கேட்கலாம். ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூருடைய தந்தை யார்? பக்திவினோத் தாக்கூர். ஸோ தெரியாதவங்களுக்கு வந்து நம்ம ஹரே கிருஷ்ண இயக்கத்தின் ஆச்சாரியர் வந்து ஸ்ரீல பிரபுபாதர், அவருடைய ஆச்சாரியர் வந்து ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர், அவருடைய ஆச்சாரியர் வந்து ஸ்ரீல கௌரகிஷோர் தாஸ் பாபாஜி மகாராஜ் என்று. அந்த கௌரகிஷோர் தாஸ் பாபாஜி மகாராஜோடைய ஆச்சாரியர்னு சொன்னால் அவருடைய தீக்ஷா ஆச்சாரியரோ இல்லை சிக்ஷா ஆச்சாரியரோ அது வேற குழப்பம். அவருக்கு முன்னாடி வருவர் ஆச்சாரியர் தான் ஸ்ரீல பக்தி வினோத் தாக்கூர். ஸ்ரீல பக்தி வினோத் தாக்கூர் வந்து அந்த காலத்தில் 1874 வருஷத்தில் 1870 வருஷத்தில் வந்து அவர் ஜெகநாத்புரியில் வந்து ஒரு மேஜிஸ்ட்ரேட்டாக இருந்தார். ஸ்ரீல பக்தி வினோத் தாக்கூர் அவர் வந்து நம்முடைய ஆச்சாரியோட ஆச்சாரியர். சரியா? கௌரகிஷோர் பாபாஜி மகாராஜ் மாதிரி வருவார். இந்த நம்முடைய கோயிலில் வந்து கர்ப்பகுடியில் வந்து நீங்கள் ஒரு ஃபோட்டோ பார்ப்பீங்க, ஒரு 5 பேர் ஃபோட்டோ பார்ப்பீங்க. அதில் பிரபுபாதர் இருப்பார், பிரபுபாதர் அடுத்து அவருடைய குருவான பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் இருப்பார். சரி, இந்த அவர் டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட்டாக இருந்தார். அவர் ஜெகநாத்புரியில் அவர் வந்து தூய பக்தர், அவர் ஒரு ஆச்சாரியர். தன்னுடைய இந்த கிருஷ்ண பக்தி பிரச்சாரம் செய்வதற்கும் பகவத்கீதாவினுடைய அந்த ஞானத்தை பிரச்சாரம் செய்வதற்கும் தனக்கு உதவியாக ஒரு மகன் வேண்டும் அப்படி சொல்லி பகவானை வேண்டினார். அவர் சொன்னார், இந்த காலத்தில் வந்து கலியுகம் ரொம்ப முத்தி போச்சு, நிறைய வந்து அதர்மத்தின் வழி நிறைய பேர் போடுறாங்க, அவங்க எல்லாம் காப்பதற்காக எனக்கு ஒரு மகன் வேண்டும்னு சொல்லிட்டு ஒரு ரே ஆஃப் விஷ்ணு, ஒரு விஷ்ணுவின் ஒரு கதிர், அப்படி ஒரு கதிரை போன்ற ஒரு மகனை நான் பெற வேண்டும் என்று வேண்டினார். அந்த வேண்டுதலுக்கு நாங்கள் பகவான் அனுகிரகித்து அவருக்கு பிறந்த குழந்தை தான் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர். அவர் பிறந்தது வந்து பிப்ரவரி மாதம் 1874. பக்தி வினோத் தாக்கூருக்கும் பாகவதி தேவி அவங்களுக்கும் 2 பேருக்கும் வந்து ஜெகநாத்புரியில் வந்து அவர் பிறக்கிறார். குழந்தை 6 மாதம் இருக்கும்போது பக்தி வினோத் தாக்கூர் வந்து அவருக்கு அன்னப்பிராஷ்னம் வைக்கிறாரு. அன்னப்பிராஷ்னம் வச்சுட்டு அந்த அன்னப்பிராஷ்னில் வந்து விமலா தேவி யார்? பார்வதி ராமசம் ஜெகநாத்புரியில் அவங்க தான் இருக்கிறாங்க, அவங்களுடைய விக்கிரம் தான் இருக்குது. அவங்களுடைய பிரசாதம் கொடுத்தனால அவருக்கு வந்து விமல் பிரசாத் அப்படின்னு பேர் இருக்கிறாங்க குழந்தைக்கு. அப்புறம் அதே நேரத்தில் வந்து ஒரு நாள் அந்த ஜெகநாத்புரி ரத்த யாத்திரை நேரத்தில் சில நேரம் ரத்த யாத்திரை நடக்கும்போது சில நேரம் வந்து அந்த ரதம் வந்து அப்படியே நின்றுமா, அது போகாது. அந்த ரதம் எப்போ போகும்னு நினைக்குமோ அப்போ தான் அது போகும். அது பகவானோட இச்சை, அவருடைய சங்கல்பம். அது நாமளும் சொல்ல முடியாது. சில எடுத்து பார்ப்பாங்க, போகாது ரதம். அப்படி ஒரு நாள் வந்து பக்தி வினோத் தாக்கூர் வீட்டுக்கு எதிராக வந்து அந்த ரதம் வந்து நின்றுச்சான். நின்னப்போ அப்புறம் அந்த அம்மா பார்த்தாங்க, சரி குழந்தைக்கு ஏதாவது அருள் கிடைக்க சொல்லிட்டு அந்த காலத்து விட்டுன்றது இப்போ விடுவாங்களே தெரியல எனக்கு. அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த குழந்தை வந்து அந்த ஜெகநாதனுடைய விக்கிரகத்துக்கு கிட்ட வந்து கூப்பிட்டு போனப்போ
அந்த குழந்தை வந்து அப்படியே வந்து கை காட்டுச்சு. கை காட்டின உடனே வந்து பகவானுடைய அந்த திருமாலை மாலை வந்து அந்த குழந்தை மேல் விழுந்து அந்த ஒரு குழந்தைக்கு பிரசாதமாக பகவானுடைய அனுகிரகம் அங்கே கிடைச்சிது. இதை பார்த்த உடனே அங்கே இருக்கிறவன சொன்னாங்க, கண்டிப்பாக வந்து இந்த பையன் ஒரு பெரிய பக்தனாக ஆவான், பெரிய அடியாராக ஆவான்னு சொல்லிட்டு அந்த இருந்த அந்த அந்த அர்ச்சகர்கள்லாம் சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் இருந்துச்சு. பக்திசிதன் சரஸ்வதி தாகூர் பிறக்கும்போது எப்படி பிறந்தார் அவர்? அந்த என்ன சொல்லுவாங்க, அது தொப்புள் கொடி வந்து அவர் வந்து இந்த பிராமணருடைய அந்த பூணூல் மாதிரி அவருடைய உடலை சுற்றி இருந்துச்சான் பிறக்கும்போது. இதை பார்த்த உடனே இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ஒரு பக்தனுடைய ஒரு அவதாரம் அப்படின்னு தான் எல்லாருக்கும் தெரிஞ்சுது. சில சில அறிகுறிகள் இது. அப்புறம் வந்து தன்னுடைய சிறு வயசில் வந்து பிமல் பிரசாத் வந்து பூரியில் கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்புறம் அவர் வந்து தன்னுடைய அப்பாவுடைய ஊரான இந்த ராணாகட்டுக்கு போயிருந்தார். இன்னொரு விஷயம், பக்திவினோத் தாக்கூர் அவருடைய மனைவி வந்து சின்ன வயசில் நடந்த சில சரித்திரங்கள் பார்க்கலாம். பக்திவினோத் சரஸ்வதி தாக்கூருடைய பக்திவினோத் தாக்கூர் அவருடைய மனைவி வந்து ரொம்ப ஆச்சாரமாக வைஷ்ணவர்களாக இருக்கும் 2 தம்பதியினர். அவங்க எப்போ வந்து பகவத் பிரசாதம் தவிர வேறு எதுவும் சாப்பிட மாட்டாங்க. சும்மா வெளியில் போய் கடையில் சாப்பிட்றதெல்லாம் கிடையாது, சாக்லேட் வாங்கி சாப்பிட்றது, அதை வாங்கி சாப்பிட்றதெல்லாம் கிடையாது. அவங்க வந்து ஆச்சாரமாக ஒரு வைஷ்ணவராக இருந்து பகவத் பிரசாதம் மட்டும்தான் சாப்பிடுவாங்க. அதே போல் இந்த குழந்தைகளுக்கு கூட பிரசாதம் மட்டும்தான் அவங்க கொடுப்பாங்க. ஸோ அப்போ ஒரு நாள் வந்து ஒரு சின்ன குழந்தையாக பிமல் பிரசாத் இருக்கும்போது, அப்போ 4 வயசு கூட ஆகலை பிமல் பிரசாத்துக்கு, அவர் வந்து ஒரு மாம்பழத்தை சாப்பிட்டார். சரி, மாம்பழம் சாப்பிட தப்பா? ஆனால் அந்த நேரத்தில் வந்து அவர் என்ன செஞ்சார்னா, அந்த மாம்பழத்தை வந்து இன்னும் பகவானுக்கு நைவேத்தியம் வைக்கலை. சரியா, வைக்கலை. சின்ன குழந்தை, தெரியாமல் செஞ்ச தப்பு தான். இருந்தாலும் வந்து பக்திவினோத் தாக்கூர் வந்து அவர் வந்து ரொம்ப திட்டலை. அவர் வந்து சொன்னார், இப்படிலாம் செய்யக்கூடாது தம்பி அப்படின்னு சொன்னார் அவர். இது கேட்ட உடனே அந்த குழந்தையான பிமல் பிரசாத்துக்கு வந்து ஒரு கோவம் வந்துருச்சு. அவர் என்ன சொன்னார், நான் செய்ய தவறு, அது தவறெல்லாம் கிடையாது, குழந்தை செய்தால் தவறு கிடையாது. இருந்தால் நான் செய்ய தவறுக்காக நான் இனி வாழ்க்கை முழுக்க நான் வந்து மாம்பழம் சாப்பிட மாட்டேன். அது கடைசி வரைக்கும் கடைபிடிச்சார் அவர். அந்த அளவுக்கு அவருடைய விரதம் அந்த மாதிரி. நாமெல்லாம் அதில் கற்றுக்க வேண்டிய நம்ம விஷயம். நம்ம ஹரே கிருஷ்ண மந்திரம் ஜபம் செய்யணும், விரதம் எடுத்தோடனே முடிவு எடுத்தோடனே கண்டிப்பாக அதை கடைபிடிக்கணும். அவர் சாதாரண மாம்பழம் சாப்பிட்றது அந்த விஷயத்தில் கூட அவர் எப்படி கடைபிடிச்சார் விரதம், கடைசி வரைக்கும் கடைபிடிச்சார் அவர் வாழ்க்கையில். சரி, அப்புறம் பிமல் பிரசாத் அவர் 7 வயசு இருக்கும்போது முழு பகவத்கீதையும் அவர் மனப்பாடம் பண்ணிட்டார். அந்த ஸ்லோகம் அர்த்தம் எல்லாமே அவருக்கு தெரியுமா. சரி, அப்புறம் இன்னொரு நாள் அது அவர் மட்டும் இல்லை, அந்த நேரத்தில் வந்து பக்திவினோத் தாக்கூர் தன்னுடைய மகன் பிமல் பிரசாத் வந்து அந்த சஜ்ஜன தோஷணின்னு பக்திவினோத் தாக்கூர் ஒரு ஒரு மேகசின், ஒரு இதழ், அந்த இதழை வந்து நடத்திட்டு இருந்தார் அவர். அந்த இதழை வந்து ப்ரூஃப் ரீடிங் அந்த விஷயங்களை வந்து பிமல் பிரசாத் வந்து அவர் ட்ரைனிங் கொடுத்தார், அவர் வந்து பயிற்சி கொடுத்தார். அப்புறம் 1881ஆம் வருஷம் பக்தி பவனா அப்படின்னு சொல்லிட்டு கல்கட்டாவில் வந்து பக்திவினோத் தாக்கூர் ஒரு வீடு கட்டினார். அவருடைய வீடு கட்டினார். அந்த வீடு கட்டும் போது அந்த அந்த என்ன சொல்லுவாங்க, தோன்றப்போ நிலத்தை தோன்றப்போ ஒரு கூர்மதேவருடைய ஒரு விக்கிரகம் கிடச்சிது. அதிசயம் பாருங்க, கூர்மதேவருடைய விக்கிரகம் கிடைச்சிது. அந்த விக்கிரகத்தை வந்து அப்போவே வந்து பக்திவினோத் தாக்கூர் பிமல் பிரசாத் கொடுத்து இது வழிபட சொன்னார். அந்த நேரத்தில் அவர் ஹரிநாம தீட்சையும் கொடுத்தார். அவர் ஹரிநாமத்தை அவர் கொடுத்து அப்புறம் ஒரு நரசிம்ம மந்திரத்தையும் கொடுத்து நீ வந்து இந்த விக்கிரகத்தை நீ வந்து வழிபடுவான்னு சொல்லிட்டு பக்திவினோத் தாக்கூர் ஸ்ரீல பிமல் பிரசாத்துக்கு சொன்னார். ஸோ அந்த சின்ன வயசுலேயே வந்து பிமல் பிரசாத் வந்து அந்த எல்லா ஆச்சாரங்கள் எல்லா ஆராதனையும் செய்து ஒரு விக்கிரக ஆராதனையும் அர்ச்சாவதர் விக்கிரக ஆராதனையும் அவர் வந்து ஆரம்பித்தார். அப்புறம் சின்ன வயசில் வந்து அவர் ஸ்ரீராம்பூர் ஹை ஸ்கூலில் படித்தார். அது படிக்கும்பொழுது அவருக்கு 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஒரு பிகாண்டோ என்ற ஒரு புதுமுறை எழுதுமுறையை அவர் வந்து கண்டுபிடிச்சார். அப்போது மட்டும் இல்லாமல் கணிதம், அதுக்கப்புறம் ஜோதிஷம் போன்ற பாடங்களை வந்து அவர் தேர்ச்சி பெற்றார். அப்புறம் பிமல் பிரசாத் வந்து சன்ஸ்கிருத் காலேஜ் ஆஃப் கல்கட்டா இந்த காலேஜில் வந்து அவர் படித்தார். இங்கே வந்து அப்புறம் பல வேதங்கள் சாஸ்திரங்களில் வந்து பிருத்விதர சர்மா அப்படின்னு ஒருத்தர்கிட்ட வந்து படித்து நல்லா தேர்ச்சி பெற்றார் அவர். இருந்தாலும் கூட வந்து அவர் நிறைய நாள் காலேஜில் படிக்கலை, அது கூடி சீக்கிரம் விட்டார் அவர். அதுக்கு என்ன செஞ்சார், அவர் சொந்தமாக வந்து ஒரு சமஸ்கிருத காலேஜ், சமஸ்கிருத வித்யாலயத்தை வந்து பக்திவேதாந்த சரஸ்வதி தாக்கூர் 1897ஆம் வருஷம் வந்து அவர் ஆரம்பித்தார். அதில் வந்து மாத இதழ்கள், ஜோதிர் வித்யா, பிரகஸ்பதி மாத இதழ்களில் வந்து செஞ்சார் அவர். அதுக்கப்புறம் அவர்
அங்கே சொல்லிக் கொடுத்த பிறகு சித்தாந்த கௌமுடி என்ற ஒரு சாஸ்திரத்தை பிரித்திதர சர்மா என்றவர்கிட்ட அவர் படித்தார். அவர் இந்த இடத்துல வந்து ஒரு முக்கியமான ஒரு புத்தகத்தை வந்து பக்திசிதன் சரஸ்வதி தாக்கூர் எழுதினார். அதாவது ஜோதிஷ சாஸ்திரத்தின் பெயரில் வந்து அவர் சூரிய சித்தாந்த அப்படின்னு ஒரு முக்கியமான ஜோதிஷ சாஸ்திரம் முக்கியமான ஒரு புத்தகம். அந்த புத்தகம் வந்து பக்திசிதன் சரஸ்வதி தாக்கூர் எழுதினார். அதனால் அவருக்கு வந்து சித்தாந்த சரஸ்வதி வந்து பாண்டித்யம் பெற்றவர்கள் கொடுக்கப்படுற ஒரு பட்டம். சித்தாந்த சரஸ்வதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டம் அவர் கிடைக்குது. அதுக்கப்புறம் அவர் எங்கே வேலை செஞ்சார்னா, அவர் முதல்ல செஞ்ச வேலை வந்து அவர் திரிபுரா அவங்களுக்கு தெரியுங்க, வடகிழக்கில் இருக்கிற ஒரு ஸ்டேட்டு. அந்த ராஜ்யத்தினுடைய அந்த மன்னருடைய ராஜ்யத்தில் ஒரு எடிட்டர், அவங்களுடைய ஒரு சில அந்த சரித்திரத்தை எழுதும் ஒரு வேலையை வந்து அவர் ஆரம்பித்தார். அங்கே வந்து அவர் வந்து அந்த சரித்திரத்தை, அந்த ராஜ்யத்தோட சரித்திரத்தை வந்து அவர் எழுதி ஒரு புத்தகத்தை வெளியிட்டார். அதுக்கப்புறம் அங்கே வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவருடைய பாண்டித்யம், அவருடைய வேலை திறன்லாம் பார்த்து அந்த ராஜா என்ன செஞ்சார், அவர் வந்து அந்த ராஜ்யத்தில் வந்து முக்கியமான பொறுப்புகளை சில கொடுத்தார். அவர் இந்த ராஜ்யத்தை பராமரிக்கும் முக்கியமான பொறுப்புகள் கொடுத்தாரு. இருந்தாலும் அங்கே என்ன ஆச்சுன்னா, பக்திவேதாந்த தாக்கூரை பார்த்தாரு, அங்கே இருக்கிற நிறைய ஊழல்கள், மற்ற பொறாமை, அந்த விஷயங்களாக பார்த்து இந்த உலகியல் விஷயத்துக்கு நமக்கு சம்பந்தம் சரிப்பட்டு வராது, இதை நான் தவிர்த்தே இருக்கலாம்னு சொல்லிட்டு பக்திசிதன் சரஸ்வதி தாக்கூர் அங்கேருந்து விட்டு போனார். போகும்போது ராஜா என்ன சொன்னார்னா, நீ நல்ல வேலை செஞ்சிருக்க, இருந்தாலும் உனக்காக ஃபுல் பென்ஷன் கொடுக்குறேன், நீ பாதியில் போனாலும் சரி உனக்கு ஃபுல் பென்ஷன் கொடுக்குறேன்னு அவர் வாங்கினார். அது கொஞ்ச நாளுக்கு அது பக்திசிதன் சரஸ்வதி தாக்கூர் அந்த பென்ஷன் வாங்கினாலும் கூட கொஞ்ச நாள் அதையும் அவர் துறந்தார். அதுக்கப்புறம் 26 வயசு இருக்கும்போது, ஸ்ரீல பக்திசிதன் சரஸ்வதி தாக்கூர் 26 வயசு இருக்கும்போது, இல்லை அதுக்கு முன்னாடி ஒரு நாள் வந்து அவர் தன்னுடைய தந்தையோடு யாத்திரை மேற்கொண்டார். காசி, பிரயாக் போன்ற இடங்களுக்கு, தீர்த்த ஸ்தலங்களுக்கு அவர் யாத்திரை மேற்கொண்டார். அங்கே வந்து காசியில் வந்து ராமமிஸ்ரா சாஸ்திரி அப்படி ஒருத்தர் வந்து ராமானு சம்பிரதாயத்தில் வந்து ஒரு உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் கேட்டார். அந்த இடத்துல வந்து அதுக்கப்புறம் பக்திசிதன் சரஸ்வதி தாக்கூர் இன்னும் வைஷ்ணவ முறைகள், அதுக்கப்புறம் வைஷ்ணவத்தை மேலே இன்னும் அவருக்கு ஈடுபாடு நிறைய ஆயிடுச்சு. அது வரைக்கும் அவர் வந்து பாண்டித்யம், ஜோதிஷம், மற்ற விஷயங்களை நிறைய தேர்ச்சி பெற்றிருந்தார், சமஸ்கிருதம் போன்ற விஷயங்களை. இந்த நேரத்தில் இருந்து அந்த உபன்யாசம் கேட்டதுலேருந்து அவருக்கு வந்து வைஷ்ணவத்தை மேலே நிறைய ஈடுபாடு வந்துச்சு. அதுக்கப்புறம் இதை வந்து பக்திவேதாந்த தாக்கூர் பார்த்தவரை தெரிஞ்சு அவருக்கு, சரி நம்ம பையனுக்கு வந்து இப்போ ஒரு தீட்சை வாங்கின நேரம் வந்துருச்சு, ஒரு ஆச்சாரியோட அனுகிரகம், ஆச்சாரியோட ஆசிரியம், அடைக்கலம் எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு சொல்லிட்டு அவர் என்ன சொன்னார்னா, நீ வந்து கௌர கேஷவதாஸ் பாபாஜி மகாராஜ், ஒரு பெரிய ஒரு பாபாஜி, பெரிய ஒரு மகான், அவர்கிட்ட போய் நீ வந்து தீட்சை வாங்குன்னு போய் சொன்னார். அவர் வந்து கௌர கேஷவதாஸ் பாபாஜி மகாராஜ்னா அவர் வந்து முற்றும் துறந்த ஒரு முனிவர், முற்றும் துறந்த ஒரு துறவி. அவர் மற்றவர் சன்னியாசிகள் போல் வந்து அவர் வந்து வெளியில் போகிறது, பிரச்சாரம் செய்வதெல்லாம் கிடையாது. அவர் மரத்துக்கடலில் உட்காந்துருப்பார். அவர் ஒரே ஒரு கோணம் மட்டும்தான் போட்டிருப்பார். அவர் முற்றும் துறந்தவர். அவருக்கு இதில் அவருக்கு ஈடுபாடு கிடையாது. எல்லாம் எப்பயுமே ஹரிநாம ஜபத்தில் இருப்பார், ஹரிநாம சங்கீர்த்தத்தில் இருக்கும். அவருக்கு பகவான் தான் ஈடுபாடு, எந்த ஈடுபாடும் கிடையாது அவருக்கு. அவர் வந்து எவ்வளோ துறவரம், அவர் எப்படின்னா சொந்தமாக எதுவும் வச்சுக்க மாட்டார். அவர் சில நேரம் கங்கையில் இப்போ மிதந்து வர்ற அந்த பணங்கள் இருக்கு பாருங்கள், அந்த பணங்கள் துணியை வந்து அவர் உபயோகிப்பார். அவர் எதுவுமே அவர் சொந்தமாக வச்சுக்க மாட்டார். அந்த அளவுக்கு அவர் துறவர் அவருடைய வாழ்க்கையில். அது மட்டும் இல்லாமல் சாப்பாடு எப்படின்னா, கிடைக்கக்கூடிய வந்து சாதாரண அரிசியை வந்து கழுவி அது வந்து கொஞ்சம் தண்ணீர் ஊற வச்சுட்டு உப்பு, காரம் இதெல்லாம் வச்சு தான் அவர் சாப்பிடுவார். அப்புறம் வந்து கீழே கிடக்கிற அந்த எங்கேயா தூக்கி போட்ட அந்த அந்த என்ன சொல்கிறது பானைகள், அந்த மண் பானைகள், அதோட துண்டுகளை வச்சு தான் அவர் சமைப்பார். அந்த அளவுக்கு ஒரு துறவரம், அந்த அளவுக்கு ஒரு துறந்த ஒரு முற்றும் துறந்தவர் அவர். நீ உனக்கு இவர் தான் சிறந்தவர், ரொம்ப பெரிய பக்தர், மகான், அவர்கிட்ட போய் தீட்சை வாங்கினு பக்திவேதாந்த தாக்கூர் அனுப்பி வைப்பார். பக்திவேதாந்த சரஸ்வதி தாக்கூரை அவர் போய் கௌர கேஷவதாஸ் பாபாஜி மகாராஜ் முற்றும் துறந்தவர். அவர் எந்த சிஷ்யர்லாம் கிடையாது, சிஷ்யர்லாம் வச்சுக்க மாட்டார், அவர் சீடர்கள்லாம் வச்சுக்க மாட்டார். யாரும் எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு முதல்ல என்ன பக்திவேதாந்த தாக்கூர் போனப்போ என்ன சொன்னார் அவர், இல்லை அதெல்லாம் முடியாது, தீட்சை கொடுக்க முடியாது, நான் வந்து உனக்கு வந்து தீட்சை கொடுக்க முடியாதுன்னு சொன்னார் அவர். அப்புறம் மறுபடியும் வந்து முயற்சி செய்தார் பக்திவேதாந்த தாக்கூர், மறுபடியும் பக்திவேதாந்த சரஸ்வதி தாக்கூர் முயற்சி செய்தார். அப்புறம் அவர் என்ன சொன்னார், கௌர கேஷவதாஸ் பாபாஜி மாதிரி என்ன சொன்னார்னா, நான் வந்து சைத்தன்ய மகாபிரபு கேட்டு சொல்கிறேன் சொன்னார். சைத்தன்ய மகாபிரபு கூட கேட்டு சொல்கிறேன்னு சொன்னார். திருப்பி ஃபாலோ அப் பண்ணார். அப்படி சொல்லிட்டு விட்டார். அவர் அனுப்புறதுக்கு சொன்னார், வேணாம் சொல்கிறதுக்கு சொன்னார். அப்போ திருப்பி பக்திவேதாந்த சார் என்ன செய்யறேன்னா திருப்பி போனார். அவர் மகாபிரபு என்ன சொன்னார், ஓகே சொன்னாரா கேட்குறாரு அவர். அதெல்லாம் இல்லைப்பா,
அவர் என்ன மகாபுரம் என்ன சொன்னார்னா, உனக்கு சரிப்பட்டு வராது, நீ அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன். ஏன்னா நீ நிறைய பெரிய பண்டிதனாக இருக்க, நீ நிறைய பாண்டித்தம் பெற்றிருக்கிற. பக்திக்கு வந்து பண்டிதனாக இருந்தால் எல்லா சாஸ்திரங்கள் தெரிஞ்சால் அது வந்து பக்திக்கு வந்து ஒரு தடையாக இருக்கும். உனக்கு பக்திக்கு உனக்கு சம்மந்தம், நீ ஒரு பெரிய பண்டிதன், நிறைய படித்தவன், உனக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு மகாபுரு சொன்னார்னு அவர் சொல்லி அனுப்பிவிட்டார். இங்கே வந்து குரு வந்து சோதிக்கிறார், சீடரை சோதிக்கிறார், அவர் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. அவர் இது சொன்ன உடனே கௌரகேஸ்வர் தத் பக்தி சார் என்ன சொன்னான்னா, அவர் வந்து கிருஷ்ணர் வந்து கபட சூடாமணி, கௌரச்சந்திர சைத்தன்ய மகாபிரபு வந்து கபட சூடாமணி. கபட சூடாமணினா கபடம் என்றால் ஏமாற்றுறது, நீ ஏமாற்றவரை சிறந்தவர் அவர். கபட சூடாமணி, சூடாமணினா தேர்ச்சி பெற்றவர், மிக சிறந்தவர். ஸோ என்ன வந்து உங்கள் மூலமாக அவர் வந்து என்னை டெஸ்ட் பண்ணுறாரு, ஏமாற்ற பார்க்குறாரு, நான் விடமாட்டேன். ராமானுஜர் வந்து 18 முறை திருக்கோஷ்டிக்கு போய் திருக்கோஷ்டியூர் நம்பியை வந்து சந்தித்து 18 முறை முயற்சித்தார் அவர் தீட்சை வாங்குறதுக்காக, இந்த மந்திரத்தை பெறதுக்காக. அதே மாதிரி நானும் விடாமுயற்சியில் வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு தீட்சை வாங்கி தீர்வேன்னு சொல்லிட்டு சரஸ்வதி பக்தி சரஸ் தாக்கூர் வந்து தொடர்ச்சி முயற்சி பண்ணார். அவர் கடைசியில் சொன்னார், நீங்கள் தீட்சை கொடுக்காட்டி கங்கையில் குதிச்சு நான் வந்து தற்கொலை படிப்பேன், நீங்கள் தீட்சை கொடுக்குறத வேறு வழி இல்லை, தீட்சை பெற்றே தீர்வேன்னு சொல்லிட்டு அவர் ஒத்த காலம் நின்று கௌரகேஸ்வர பாபா மகாராஜ் ரொம்ப வந்து பிரசன்னமானார், சந்தோஷப்பட்டார். பா இப்படி ஒரு சீடன் சொல்லிட்டு, நீ உண்மையில் வந்து ரொம்ப உனக்கு அவ்வளோ அந்த பகவான் மேலே அவ்வளோ ஈடுபாடு இருக்குது, பக்தி இருக்கிறதுனால அவருக்கு தீட்சை கொடுக்குறாரு. சரி, இதுக்கப்புறம் வந்து பக்திநாத் டாக்கூர் வந்து என்ன ஆச்சுன்னா, சைத்தன்ய மகாபிரபு போன பிறகு பெங்காலில் வந்து அந்த சைத்தன்ய மகாபிரபு இருக்கிற நேரத்தில் வந்து அந்த பக்தி வந்து ஒரு பெரிய ஒரு 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 என்ன சொல்கிறது, அந்த அணையை திறந்து விட்டது போல், ஒரு அணையை திறந்து விட்டது போல் ஒரு வெள்ளமாக அந்த பக்தி வெள்ளம் பெருகிச்சு. ஆனால் சைத்தன்ய மகாபிரபு போன அப்புறம் பல பேர் வந்து அந்த பக்தியுடைய அந்த அந்த பக்தியுடைய அந்த போதனைகள், அந்த உபதேசங்களை வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டு அவங்கள சஹஜியான்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து பக்தி சரியாக தெரியாதவங்க, பக்தி பற்றி சரியாக தெரியாத சஹஜியர்கள் வந்து அந்த பக்தியை வந்து அவங்க கெடுத்தாங்க. அந்த அந்த ஹரிநாம சங்கீர்த்தன் இயக்கத்தை வந்து முழுசாக கெடுத்தாங்க. அவங்க தவறான முடிவுகள், தவறான செயல்கள் சொல்லிட்டு பல பேர் வந்து தவறான பாதை போக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க தவறாக புரிஞ்சுக்கிட்ட வந்து சில பேர் வந்து பொம்பளை வேஷம் போடுவாங்க, பொம்பளை வேஷம்னா ஒரு கோபி அந்த மாதிரி நினச்சிப்பாங்க, நான் ஒரு கோபி நீ ஒரு கோபி, அந்த மாதிரி தவறான ஒரு 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 புரிந்து கொள்ளாத முழுமையாக வந்து தவறான விஷயங்களில் ஈடுபட்டிருந்தாங்க. சில பேர் வந்து இல்லை நீ வந்து கோலோக பிருந்தாவனத்தில் என்னவா இருந்த, நீ ஒரு மயிலாக இருந்த, நீ ஒரு இதுவாக இருந்த அதுவாக இருந்த தவறாக நினச்சிக்கிட்டு அவங்க வந்து முடிவு வந்து தவறாக பிடிச்சிக்கிட்டாங்க. அவங்க பக்தியில் முக்கியமான விஷயம் சாதனை செய்யணும், ஆச்சாரியருக்கு வந்து சேவை செய்யணும், நாம ஜபம் செய்யணும், அதெல்லாம் இல்லாமல் ஏதோ முடிவு செஞ்சவங்க தவறான இடத்துல போய் தவறாக வந்து அந்த பாதையை தவறிடுச்சு, சம்பிரதாயமே தவறி போயிட்டு இருந்த காலத்தில் வந்து பக்திவினோத் டாக்கூர் தான் சுத்த பக்தி, உண்மையான அந்த பக்தி வந்து திருப்பி கொண்டார். அவர் புத்தகங்களை வெளியிட்டார், பல புத்தகங்கள் வெளியிட்டு அதுக்கப்புறம் நாம ஹட்டான்னு சொல்லிட்டு சில வந்து அவர் ஒரு மாதிரி அப்போ வந்து அந்த கௌடி வைஷ்ணவத்தில் வந்து அந்த மடங்கள்லாம் கிடையாது, இருக்கிறாங்க பக்தர்கள் அவ்வளோதான், ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஒரு மடம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடையாது. ஸோ அவர் என்ன செஞ்சார், நாமஹட்டா அப்படின்னு மடத்தை ஆரம்பித்தார். நாமஹட்டானா அந்த இடத்துல நாமஹட்டானா அது அர்த்தம் வந்து நாமத்தினுடைய சந்தை. அந்த நாமஹட்டாவில் வந்து எல்லாரும் வந்து நாம சங்கீதம் ஈடுபட்டு பக்தியினுடைய அந்த முடிவுகள், பக்தியான விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு பகவத்கீதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க மக்கள் வந்து நன்மை பெறுறதுக்காக அவர் ஆரம்பித்தார். சரி, இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி 13 அபசம்பிரதாயங்கள் நிறைய பெருகிறது. நான் சொன்ன அபசம்பிரதாயங்கள்லாம் சம்பிரதாயம் வந்து கெடுத்து வந்து அபசம்பிரதாயங்கள் 13 இருக்குது. ஆவுல் பவுல் கர்த்தா பாஜா நேட நெடி தாராவேஷா இது மாதிரி பல இருக்குது. அது ஒரு பெரிய ஒரு கதை, நான் அதுக்கு டீட்டெயில்ஸ் போகல. அவங்கள வந்து அபசம்பிரதாயங்களை சொல்லப்பட்டது. இதற்கு எதிராக வந்து பக்திநாத் டாக்கூரும் பக்திசான்சர டாக்கூரும் ஒரு தீவிரமான ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. எதிராக ஒரு இயக்கம் சம்பிரதாயத்திற்கு திருப்பி கொண்டு வருவதற்காக முக்கியமாக கஷ்டப்பட்டதை வந்து பக்திவினோத் டாக்கூரும் பக்தி சித்தாந்த் சரஸ் டாக்கூரும். பக்தி சித்தாந்த் டாக்கூருக்கு வந்து இந்த மாதிரி சஹஜியர்கள் வந்து ஒரு போலி சாமியார்களாக, போலி குருகளாக, போலி ஆச்சாரியர்களாக இருப்பவர் பார்த்து பக்தி சித்தாந்த் டாக்கூர் வந்து மனசு ரொம்ப வேதனைப்பட்டுச்சு. அவருக்கு இதுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு வந்து அவர் இன்னும் முயற்சி செய்ய ஆரம்பித்தார். அந்த இடத்துல வந்து அவருக்கு இந்த நேரத்தில் வந்து அவர் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும், மனசில் ரொம்ப துக்கத்தில் இருக்கும்போது ஒரு நாள் அவருக்கு வந்து சைத்தன்ய மகாபிரபுவும் 6 கோஸ்வாமி வந்து கண்ணில் அவங்க தரிசனம் கொடுத்தாங்க. தனிமையில் இருக்கும்போது இது வந்து பக்தி சரஸ் டாக்கூருக்கு வந்து ஒரு கிடைச்ச ஒரு தரிசனம். சைத்தன்ய மகாபிரபு 6 கோஸ்வாமிகளும்
அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கவலைப்படாத, நீ என்ன செய்யணும்னா வர்ணாசிரமத்தை திருப்பி நிலைநாட்டு, வர்ணாசிரமம் நிலைநாட்டு, இன்னும் வந்து தீவிரமாக பகவானுடைய பக்தியை வந்து நீ பிரச்சாரம் செய் அப்படின்னு அவங்க கட்டளை சொன்னாங்க, கட்டளையிட்டாங்க. இது கேட்ட உடனே பக்திவேதாந்த சரஸ்வதி தாக்கூர் வந்து இன்னும் வந்து அவருக்கு வந்து சக்தி வந்து அவர் என்ன செஞ்சார்னா, அவர் பல வந்து தவங்களை புரிய ஆரம்பித்தார். அவர் எப்படின்னா, அவர் இடத்துக்கு போனார், சந்திரசேகர் ஆச்சாரியர் வீடுக்கு, அப்படி மயாப்பூரில் இருக்கிற இடத்துல வந்து சந்திரசேகர் ஆச்சாரியர் வீடு இடம் இருக்குது. அதுதான் இன்னைய காலத்தில் வந்து சைத்தன்ய மடம்னு நீங்கள் போனீங்கன்னா பார்க்கலாம். அங்கே தான் வந்து பக்திவேதாந்த சரஸ்வதி தாக்கூருடைய சமாதி இருக்குது. அந்த காலத்தில் அது வந்து சம்பா, பேர் மறந்து போச்சு, சந்திரசேகர் ஆச்சாரியர் வீடுன்னு சொன்னாங்க. அது அந்த இடம். அந்த இடத்துல வந்து என்ன செஞ்சார்னா, ஒவ்வொரு நாளும் வந்து 3 லட்சம் நாமங்கள், அவர் வந்து 100 கோடி நாமத்தை ஜபம் செய்யும் வந்து ஒரு சாதனை ஆரம்பித்தார். இப்போ நான் எப்படி மதுபண்டி பிரபு வந்து ஏகாதசி அன்னைக்கு 108 ரவுண்ட்ஸ் ஜப யக்ஞ பேர் பண்ணுற மாதிரி அவர் வந்து தினம் டெய்லி 3 லட்சம் நாமம், கிட்டத்தட்ட 192 ரவுண்ட்ஸ் நினைக்கிறேன், 192 ரவுண்ட்ஸ் கிட்ட வரும். அது அவ்வளோ ரவுண்ட்ஸ் வந்து அவர் ஜபம் பண்ண ஆரம்பித்தார். எதுக்காக? சாதனைக்காக, தயார்படுத்துறதுக்காக, அந்த பிரசாரத்துக்காக தன்னை தயார்படுத்துறதுக்காக இந்த சாதனை ஈடுபட்டார். அவர் இத்தனை தபஸ்சியில் தவங்கள் ஈடுபட்டார். அவர் அந்த நேரத்தில் ஒரு சாதாரண ஒரு குடிசையில் மட்டும்தான் வாழ்ந்து வந்தார். அந்த இடத்துல வேறு எதுவும் வசதியெல்லாம் கிடையாது, யாரும் கூட இருக்க மாட்டாங்க. எப்படி சாப்பிடுவார்னா, அந்த சாதத்தை வந்து தரையில் போட்டு, வெறும் நெய்யும் சாதம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இருக்காது. அந்த நெய்யும் சாதத்தை சமைச்சு அந்த சாதத்தை வந்து தரையில் போட்டு அவர் சாப்பிடுவாராம். மழை வந்துச்சுன்னா எதுவும் செய்ய மாட்டார். மழை வந்து ஓடு அப்படியே ஒழுகிட்டு இருக்குமா, கையில் கடைக்கு கொடைமாயின்னு வச்சுட்டு அந்த தலைமையில் வச்சுட்டு ஜபம் பண்ணிட்டே இருப்பார் அவர் தொடர்ச்சியாக. அந்த மாதிரி பல வருஷங்கள் வந்து பக்திவேதாந்த சரஸ்வதி தாக்கூர் தவங்கள் வந்து மேற்கொண்டார் அவர். சரி, அதுக்கப்புறம் இது ஆனப்புறம் தான் அவர் வந்து இன்னும் வந்து அந்த பக்தியில் வந்து முன்னாடி போயிட்டு இருந்தார். இப்போ ஒரு நாள் வந்து 1911ஆம் வருஷம் வந்து என்ன ஆச்சுன்னா, பக்திவேதாந்த தாக்கூர் வந்து அப்போ கொஞ்சம் உடல்நிலை குறைவாக இருந்தார். தந்தை பக்திவேதாந்த தாக்கூர் வந்து கொஞ்சம் உடல்நிலை சரியாமல் இருந்தப்போ ஒரு பெரிய ஒரு சச்சரவு வந்துச்சு அந்த இடத்துல. சச்சரவு என்ன சச்சரவுனா, இந்த பிராமண ஜாதியில் பிறந்தவர்கள் வந்து வைஷ்ணவன் வந்து பிராமண குலத்தில் பிறந்தால்தான் அவன் வைஷ்ணவன் ஆக முடியும், அதாவது பிறப்பால் தான் ஒருத்தன் வைஷ்ணவனாக பிராமணனாக ஆக முடியும்னு ஒரு பெரிய சச்சரவுன்னு ஆரம்பிச்சது. ஸோ இதை வந்து அவங்க வந்து இது பக்திவேதாந்த தாக்கூர் சொன்னார். பக்திவேதாந்த தாக்கூர் அவருடைய புத்தகங்களை வந்து இல்லை, ஒரு பிராமணன் வைஷ்ணவன் ஆகிறதுக்கு வந்து குலம், பிறப்பு வந்து ஒரு பொருட்டே கிடையாது. யாராக இருந்தாலும் சரி, எந்த குலத்தில் பிறந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் பிறப்பு முக்கியம் இல்லை, நீங்கள் யாராக வேணாலும் வைஷ்ணவன் ஆக முடியும், நீங்கள் நாம ஜபத்துக்கு ஈடுபட்டு உங்களை தூய்மைப்படுத்திக்கிட்டு நீங்கள் வந்து வைஷ்ணவர் ஆக முடியும்னு நான் சொல்லிட்டு இருந்தார். இது வந்து சாஸ்திரம் சொல்கிற விஷயம்தான். ஆனால் இதற்கு எதிரான வந்து ஸ்மார்த்த பிராமணர்கள் வந்து, அதாவது பிராமண குலத்தில் பிறந்தவர்கள், அவங்க வந்து உங்களுக்கு பிடிக்கல. அது எப்படி? பிராமண குலத்தில் நாம் பிறந்திருக்கிறோம், அப்போ யாராக வேலை பிராமணன் ஆக முடியுமா? அவங்களுக்கு அது ஒத்துக்க முடியல. இதனால் வந்து பக்திவேதாந்த தாக்கூரை வந்து ஒரு விவாதத்துக்கு அழைச்சாங்க. அவங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் தவறு, எங்கூட நீங்கள் விவாதம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை அழைச்சாங்க. அப்போ வந்து அவர் உடல்நிலை சரியில்லை. அதனால் பக்திவேதாந்த சரஸ்வதி தாக்கூரை வந்து அவர் என்ன சொன்னார், நீ வந்து ஒரு எழுத்து ஒரு விஷயத்தை எழுது, ஒரு பேப்பர் எழுது, அதாவது பிராமணன் வைஷ்ணவன், பிராமணனுக்கும் வைஷ்ணவனுக்கும் உள்ள வித்தியாசம், பிராமணன் யார், வைஷ்ணவன் யார், வைஷ்ணவன் என்றால் யார் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுது, ஒரு இது எழுதுன்னு சொன்னார் பக்திவேதாந்த தாக்கூர் சொன்னார். அதேற்ற மாதிரி பக்திவேதாந்த தாக்கூர் கூட அந்த புத்தகத்தை எழுதிட்டு மித்னாப்பூர் என்ற இடத்துல வந்து அவங்க வந்து இந்தியாவிலேருந்து பல பேர் வந்து இந்த விவாதத்துக்கு வந்திருந்தாங்க. மித்னாப்பூரில் 3 நாள் இந்த விவாதம் நடந்துச்சு. இந்த ஸ்மார்த்த பிராமணர்கள்லாம் வந்து அது எப்படி ஒருத்தர் சூத்திரனாக பிறந்து எப்படி பிராமணன் ஆக முடியும், அவன் என்ன செஞ்சாலும் சரி, ஒரு சூத்திரனாக பிறந்தவன் வந்து எக்காரணம் வந்து தூய்மை பெற்று அவனுடைய அந்த சுத்தமாகி ஒரு பிராமணனாக ஆக முடியாது அப்படின்னு ஸ்மார்த்த பிராமணர்களாக வந்து விவாதம் பண்ணாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து கடைசியில் பக்திவேதாந்த சரஸ்வதி தாக்கூர் வந்து அவருடைய விவாதத்தை ஆரம்பித்தப்ப அவர் சொன்னார், சாஸ்திரத்தின்படி பிறப்பால் வந்து யாரும் பிராமணனாக வைஷ்ணவராக ஆக முடியும், பிறப்பால் எல்லாருமே ஒன்று தான், ஒருத்தருடைய சம்ஸ்காரத்தால் அவர் அந்த நாம ஜபத்தால் அவர் தூய்மை பெற்று தான் ஒருத்தர் பிராமணராகவும் வைஷ்ணவராகவும் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு அவர் வந்து கண்டிப்பாக வந்து ப்ரூவ் பண்ணிட்டார் அவர்.
சாஸ்திர பிரமாணத்தோடு சேர்ந்து பக்திசித்தாந்த டாக்கூர் வந்து எல்லாரையும் வீழ்த்தினார் அவர். இது கேட்ட உடனே ஒரு பெரிய ஒரு விஷயம், இது அந்த காலத்தில் நடந்த பெரிய விஷயம். ஏன்னா வந்து அந்த எல்லா ஸ்மார்த்த பிராமணர்கள் வந்து தோல்வி பெற்றாங்க. அவங்க ஒன்றும் சொல்ல முடியல அவங்களுக்கு. சாஸ்திரத்தின் பேரில் பக்திசித்தாந்த டாக்கூர் வந்து பிரமாணத்தோடு சொல்லியிருக்காரு. அதை எதிர்த்து வந்து யாரும் என்ன சொல்ல முடியல. அன்னில வந்து பக்திசித்தாந்த டாக்கூர் வந்து ஒரு பிரபலமாக ஆகிட்டார் அன்னில. அதுக்கப்புறம் 1914 வருஷம் பக்திவினோத் டாக்கூர் வந்து வைகுண்டம் போய் சேர்ந்தார். அவருடைய மறைவானது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவருடைய குருவான கௌரகிஷோதாஸ் பாபாஜி மகாராஜ் 2 பேரும் வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து அவங்க வந்து மறைந்து போனார்கள். இதுக்கப்புறம் பக்திசித்தாந்த டாக்கூர் தன்னுடைய தந்தை விட்ட அந்த பிரச்சாரத்தை வந்து தொடர்ந்து எடுத்துன்னு போனார். அவருடைய அந்த நேரத்தில் சஜ்ஜன தோஷினி அப்படின்னு ஒரு இதழ் வந்து பக்திவினோத் டாக்கூர் வந்து நடத்திட்டு இருந்தார். அதே வந்து பக்திசித்தாந்த டாக்கூர் தொடர்ந்து நடத்தினார் அவர். அதுக்கப்புறம் 1918 வருஷம் மாயாப்பூரில் தன்னுடைய ஆச்சாரியர் கௌரகிஷோதாஸ் பாபாஜி அவருடைய ஃபோட்டோ, அவருடைய படத்துக்கு முன்னாடி வந்து அவர் சன்னியாசம் வாங்கினார். இது வந்து ஒரு புதுமையான விஷயம். யாரும் வந்து சன்னியாசம் வாங்குறது வந்து இன்னொரு சன்னியாசிக்கிட்ட தான் சன்னியாசம் வாங்க முடியும். சன்னியாசம் வந்து இப்போ நான் சொல்ல முடியும், சன்னியாசம் சொல்ல முடியாது. ஒரு சன்னியாச குருக்கிட்ட தான் நாம் சன்னியாசம் வாங்கணும். ஆனால் அந்த காலத்தில் வந்து கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் சன்னியாசிகள் யாருமே கிடையாது. நான் சொன்ன மாதிரி சம்பிரதாயம் வந்து வழி மறந்து போயிருந்தது. சம்பிரதாயத்தில் யாரும் சன்னியாசர்கள் குரு யாருமே கிடையாது. ஒரு மடம் அப்படிலாம் ஒரு விஷயமே இல்லை அந்த காலத்தில். அந்த மடம் போன்ற அந்த இன்ஸ்டிடியூஷன் போன்ற விஷயங்கள் வந்து ஆரம்பித்ததே பக்திவினோத் டாக்கூரும் அவருடைய மகன் பக்திசித்தாந்த டாக்கூர் தான். அந்த காலம் யார் சன்னியாசி இருந்தால பக்திசித்தாந்த டாக்கூர் தன்னுடைய பிரச்சாரத்துக்காக அவர் சன்னியாசம் அவர் வாழ்நாள் பிரம்மச்சாரி, கல்யாணம் பண்ணிக்கவே இல்லை. அவர் வாழ்நாள் நைஷ்டிக் பிரம்மச்சாரி. அவர் இருந்தாலும் சன்னியாசம் வாங்கினு சொல்லிட்டு தன்னுடைய ஆச்சாரியருடைய படத்துக்கு முன்னாடி அவர் வந்து அவர் சன்னியாசம் வாங்கினார். சன்னியாசம் வாங்கி அவர் பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி மகாராஜ் அப்படின்னு அவர் பெயர் பெற்றார். இதன் அப்புறம் தான் அவருடைய பிரச்சாரம் வந்து இன்னும் தீவிரமாக ஆரம்பித்தார். அவர் முக்கியமாக பிரச்சாரத்துக்கு உபயோகத்தை வந்து பிரிண்டிங் ப்ரெஸ், அதாவது என்ன சொல்கிறாங்க, இந்த அச்சடிப்பது தான் அவருடைய மிக பெரிய ஆயுதம். அவர் என்ன சொன்னார்னா, நான் மிருதங்கம் வாசித்து சங்கீர்த்தனை பண்ணோன்னா மிஞ்சி போனால் இந்த ரூமுக்கு கேட்கும், இந்த தெருவுக்கு வேணால் கேட்கும், வீட்டில் இருந்து தெருவுக்கு வேணால் கேட்கும். ஆனால் அதுக்கப்புறம் சங்கீர்த்தனம் கேட்குறேன்னா அதுக்கு பிருகத் மிருதங்கம் ஒன்று தேவைன்னு சொன்னார் அவர். அது என்ன பிருகத் மிருதங்கன்னா பெரிய மிருதங்கம். அது என்ன பிருகத் மிருதங்கன்னா அதான் இந்த புத்தகங்கள். நிறைய புத்தகங்கள் வெளியிட்டார் அவர். நிறைய புத்தகம் கிருஷ்ண பக்தி பற்றி பல புத்தகங்களை வெளியிட்டார். அதெல்லாம் வந்து என்னென்னு கடைசியில் நான் ஒரு லிஸ்ட்டு பண்ணி வச்சுருக்கேன், நான் சொல்கிறேன் உங்களுக்கு என்ன புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து ஓகே, அவருடைய புத்தகங்கள் பார்க்கலாம். அவர் வந்து ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட 7 இதழ்கள் 7 மேகசின் நடத்தினார் அவர். பெங்காலியில் சஜ்ஜன தோஷினி மாதத்துக்கு 2 வாரத்துக்கு ஒரு தடவை. இங்கிலீஷில் வந்து அதே சஜ்ஜன தோஷினி இங்கிலீஷில் வந்து ஹார்மோனிஸ்ட்னு சொல்லிட்டு. பெங்காலி வார இதழ் வந்து கௌடியா. ஹிந்தி 2 வாரத்துக்கு ஒரு தடவை வர்ற அந்த இதழ் வந்து பாகவதா. அப்புறம் பெங்காலியில் வந்து தின இதழ் டெய்லி நியூஸ் பேப்பர் வச்சுருந்தார். அந்த நியூஸ் பேப்பர் வந்து நதியா பிரகாஷ் சொல்லிட்டு டெய்லி நியூஸ் பேப்பர். அப்புறம் அசாமி மொழியில் வந்து கீர்த்தனா, ஒரியா மொழியில் பரமார்த்தி. ஒரே நேரத்தில் இத்தனை இதழ்கள் அச்சரிச்சிருந்தார் அவர் தொடர்ச்சியாக. இப்படி வந்து அவருடைய பிரச்சாரம் இருந்துச்சு அவர் பிருகத் மிருதங்கா. இப்போ வந்து சில பக்திசித்தாந்த டாக்கூருடைய சில லீலைகள் பார்க்கலாம். நாம் ரோஹிணி குமார் கோஷ் அப்படின்னு சொல்லி ஒரு சந்திரமாதவ கோஷ் என்ற ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜுடைய சொந்தக்காரர். ரோஹிணி குமார் கோஷ் ஒரு பெரிய செல்வந்தர். அவர் வந்து ஒரு நாள் வந்து அவருடைய வாழ்க்கையை வெறுத்து போய் நான் வந்து துறவரம் எடுக்கிறேன்னு முடிவு எடுத்தார். நான் ஒரு துறவியானு சொல்லிட்டு முடிவு எடுத்தார். இதற்கு வந்து முடிவு எடுத்து என்ன செஞ்சார், குலியான ஒரு ஊருக்கு போனார். நவதீப்பில் குலியான ஒரு ஊருக்கு போனார். அங்கே வந்து ஒரு பௌல சம்பிரதாயத்தில் போய் சேர்ந்தார் அவர். இந்த பவுல் என்னவங்க வந்து அப்பசம்பிரதாயம், அது ஒரு அப்பர் சம்பிரதாயம். நான் அந்த டீட்டெயில்ஸுக்கு போகலன்னா, பவுல் அப்பசம்பிரதாயம்னா அவங்க வந்து ஒரு கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் பைத்தியக்காரமாக இருப்பாங்க. ஏதோ ஒரு அவங்களுடைய மனம் போன போக்கில், நான் ஆரம்ப சொன்ன மனம் போன போக்கில் சாஸ்திரத்துக்கு எதிராக வந்து அவங்க பக்தி ஈடுபட்டாங்க. அப்படிப்பட்ட சம்பிரதாயத்தில் வந்து போய் சேர்ந்தார் இவர். போய் சேர்ந்து இவரும் பவுல் ஆகிட்டார், அந்த சம்பிரதாயத்தில் போய் ஆகிட்டார் அவர். ஒரு நாள் வந்து இந்த ரோஹிணி கோஷ் வந்து யோகபீட்னா யோகபீட் வந்து பக்திசித்தாந்த டாக்கூர் அமைச்ச ஒரு ஆலயம், கோயில். அந்த என்ன முக்கியத்துவம்னா அங்கே தான், அந்த இடத்துல தான் சைத்தன்ய மகாபிரபு அவதரித்தார்.
சைத்தன்ய மகாபிரபு அவதரித்த அந்த கோயிலை வந்து அமைச்சது வந்து பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் தான். ஒரு நாள் அந்த கோயிலில் வந்து பக்தி சரஸ்வதி கோஸ்வாமி வந்து ஒரு ஒரு உபன்யாசம் எடுத்துகிட்டு இருந்தார். அது கேட்ட உடனே அந்த ரோஹிணி குமார் வந்து அங்கே போய் பார்த்தாரு. சரஸ்வதி கோஸ்வாமி பார்த்தாரு. அவருக்கு ஒரே ஆனந்தமாக இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு. இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு அழகான ஒரு ஆச்சாரியர் இருக்கிறாரு. சொல்கிற வார்த்தைகள்லாம் வந்து அவருக்கு ரொம்ப தெளிவாக புரிஞ்சுது. அவருக்கு கேட்டு வந்து ஒரு ஒரு அற்புதம், ஒரு ஆச்சாரியம் அவருக்கு. அந்த சரஸ்வதி கோஸ்வாமியில் ஒரு ஆச்சரியம். திருப்பி வந்து அவர் கேட்டு முடிச்சுட்டு திருப்பி அவருடைய அந்த பவுல் குருட ஆசிரமுக்கு அந்த ரோஹிணி குமார் வந்தார். வந்து அவர் வந்து அந்த அந்த சித்தாந்த சரஸ்வதி டாக்டர் சொன்ன அந்த விஷயங்களை அவர் மனசில் ஓடிட்டு இருந்து அவர் கேட்டு வந்து அப்படியே சாப்பிடாம படுத்து தூங்கிட்டார். தூங்கின உடனே அவருக்கு வந்து ஒரு கனவு வந்துச்சு. எப்படின்னா அந்த கனவுல வந்து அவர் ஒரு பவுலும் அவருடைய மனைவியும் ஒரு புலியும் இன்னொரு புலி, 2 புலிகளாக அவருக்கு கண்ணு தென்பட்டார். அந்த பவுல் சார்ந்த வந்து சில 2 பேர் வந்து 2 புலிகளாக அவர் தென்பட்டார். அவருக்கு அந்த புலியும் அவருடைய மனைவி 2 பேர் வந்து அவர் 2 புலிகளாக தென்பட்டுச்சு. அந்த 2 புலிகள் வந்து அவரை தாக்க வந்துச்சான். அந்த கனவுல அப்படியே நடுங்கின்ற இருந்த ரோஹிணி குமார் வந்து திடீர்னு சைத்தன்ய மகாபிரபு வந்து கூப்பிட்டாரு. சைத்தன்யா மகாபிரபுனை காப்பாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் அந்த கனவுல வந்து அந்த புலிகிட்ட இருந்து அவரை காப்பாற்றினார். அன்னையில தெரிஞ்சு அவருக்கு யாருன்னு, இந்த சைத்தன்ய சித்தாந்த சரஸ்வதி தாக்கூருடைய மகிமை அவர் தெரிஞ்சு அந்த பௌல சம்பிரதாயத்தில் விட்டு சரஸ்வதி கோஸ்வாமி கிட்ட அவர் வந்து சேர்ந்தார். சரி, இன்னொரு அற்புதம் வந்து அன்னத பிரசாத் தத்தா. இந்த அன்னத பிரசாத் தத்தா யாருன்னா சரஸ்வதி கோஸ்வாமியோட அண்ணன். சரியா? இவர் வந்து அவர் இறக்கும் நேரத்தில் வந்து ரொம்ப நிறைய தலைவலி வந்து அவர் கஷ்டப்பட்டார். நிறைய தலைவலியால் கஷ்டப்பட்டார். ஸோ அவர் வந்து அந்த இறக்கும் நாள் வரும்போது அந்த நேரத்தில் வந்து சரஸ்வதி கோஸ்வாமி அவர் கூடவே இருந்தார். ஹரிநாமத்தை ஜபம் பண்ணிட்டு கூடவே இருந்தார். அந்த சாகும் நேரத்தில் வந்து அன்னதா அவர் பேர் அன்னதா பிரசாத் தத்தா. அந்த அன்னதா வந்து சாகும் நேரத்தில் வந்து அவருடைய சுயநினைவை இழந்திருந்தார். அப்போ அந்த நேரத்தில் வந்து அவருக்கு சுயநினைவு வந்து கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் வந்துச்சு. அது வந்த உடனே அவர் வந்து திடீர்னு எந்திரிச்சு சரஸ்வதி கோஸ்வாமி கிட்ட அவர் மன்னிப்பு கேட்டார். அவர் எதுக்கு மன்னிப்பு கேட்டார் தெரியல, மன்னிப்பு கேட்டார், என்ன மன்னிச்சுன்னு சொல்லிட்டு. அப்போ சரஸ்வதி கோஸ்வாமி என்ன சொன்னார்னா, பரவாயில்ல, நீ வந்து நாம ஜபத்துக்கு ஈடுபடு, நாமத்தை ஜபம் செய்ன்னு சொல்லிட்டு இருந்தார். அவர் திடீர்னு அந்த அண்ணதனுடைய நெத்தியில் வந்து ராமாரிய சம்பிரதாயத்தினுடைய ஒரு திருமண் காப்பு, அந்த திலக் வந்து தென்பட்டுச்சான். அது என்னன்னா, அப்போ வந்து அந்த அண்ணன் சொல்கிறாரு, நான் போன ஜென்மத்தில் வந்து நான் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனாக இருந்தேன்னா, ஸ்ரீ வைஷ்ணவனாக இருந்து சரஸ்வதி தாக்கூருடைய திருவடியில் நான் வந்து ஒரு அபராதம் பண்ணனால, அந்த சரஸ்வதி கோஸ்வாமி எதிராக ஒரு குற்றம் செஞ்சதுனால வந்து நான் வந்து திருப்பி நான் பிறக்க வேண்டிய ஆயிடுச்சு. உனக்கு எதிராக நான் பண்ண அந்த குற்றங்களால் வந்து திருப்பி பிறக்க ஏற்பட்டுச்சு. அதனால் நீ என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொன்னார் அவர். இருந்தாலும் அவர் வந்து போன ஜென்மத்தில் பண்ண அந்த பக்தினால் வந்து பக்தி சித்தாந்த சரஸ்வதி பக்தியோட டாக்டர் போகும்போது பிறக்க வாய்ப்பு கிடைச்சது. இதற்கப்புறம் நீ சொன்ன உடனே அவர் வந்து அந்த உடலை விட்டு அவர் வந்து திருப்பி மோட்சம் விட்டு போனார். அதுக்கப்புறம் இன்னொரு நாள் வந்து ஜென்மாஷ்டமி நாள். அன்னைக்கு ஜென்மாஷ்டமி முந்தைய நாள் வந்து யோகப்பீட்டில் வந்து சரஸ்வதி கோஸ்வாமி வந்து அவர் வந்து ஹரிநாம சங்கீதத்தில் ஈடுபட்டிருந்தார். நாம சங்கீதத்தில் இருக்கும்போது அவருக்கு வந்து மனசு சரியில்லை, ஒரு கவலை, மனசில் ஒரு கவலை. என்ன கவலைனா, பகவானுக்கு அர்ப்பணிப்பதற்காக அவர்கிட்ட பால் இல்லை அப்படின்னு கவலை இருந்துச்சு. அங்கே இருக்கு பால் கிடைக்கல அவருக்கு அன்னைக்கு. சரி, பகவானுக்கு நைவேத்தியத்துக்கு பால் இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டார் அவர். அந்த யோசனை வந்த உடனே அவர் தன்னைத்தானே திட்ட ஆரம்பிச்சிட்டார். அவர் என்னன்னு சொல்லி, எப்படிப்பட்டவன் நான் வந்து எனக்காக என்னுடைய இதுக்காக பகவானுக்காக நான் பால் வேண்டதா? பகவானுக்காக நான் பகவான்கிட்ட வந்து பால் வேண்டிக்க முடியுமா? என்னுடைய ஆசைக்காக, அதாவது நான் வந்து பகவானுக்கு பால் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன்னா அது தவறுன்னு அவர் நினச்சார். அவர் பகவானுக்கு அர்ப்பணிப்பது நல்ல விஷயம்தான், இருந்தாலும் அது வந்து நான் வந்து அந்த விஷயத்தை வந்து ஏன் நான் பகவான்கிட்ட சொல்லணும் அப்படின்னு அவருக்கு ஒரு தவறுன்னு அவருக்கு பட்டுச்சு. அவருக்கு அது ஏன் அவருக்கு பால் கிடைக்கலன்னா, அது வந்து மழைக்காலம், அன்னைக்கு நிறைய மழை இருந்துச்சு. அந்த இடத்துல வந்து சில இடங்களில் மாயாப்பூரில் மழை காலத்தில் வந்து நிறைய வெள்ளம் வரும், தண்ணியெல்லாம் வந்து சேர்ந்து அந்த இடத்துல வந்து பால் கிடைக்காத ஒரு சூழ்நிலை. ஸோ அதனால தான் வந்து அவர் வந்து எனக்கு பால் கொடுக்க முடியலேன்னு அவர் கவலைப்பட்டார். அவர் ஆனால் அது கூட நான் பகவான்கிட்ட நான் வந்து ஒரு ஆசையாக ஒரு விஷயம் கேட்குறேனே, என்னுடைய திருப்திக்காக நான் ஒரு விஷயம் கேட்குறேன் அப்படின்னு நினச்சி அவர் வந்து தவறாக நினச்சார். அவர்
நினச்ச உடனே ஒரு அதிசயம் என்ன ஆச்சுன்னா, அன்னைக்கு மத்தியானமே வந்து அந்த வெள்ளத்துலேயும் கூட அந்த வெள்ளத்தில் சேரில் வந்து ஒரு பால்காரன் வந்து பால், அப்புறம் அந்த க்ஷீரான்னம், வெண்ணெய் போன்ற பன்னீர் போன்ற எல்லா விஷயம் வந்து ஒரு ஜமீன்தார், ஹரிநாராயண சக்கரவர்த்தின்னு ஒரு ஜமீன்தார் வந்து சைத்தன்ய மகாபிரபு அவருக்கு சொன்னாராம். ஜமீன்தாருக்கு சொல்லி அந்த ஜமீன்தார் சொல்லி இந்த பால்காரன் வந்து எல்லா விஷயங்களும் வந்து எல்லா அந்த பால் எல்லா விஷயங்கள் வந்து கொண்டு பக்தி சரஸ்வதி கொடுத்தார். அவர் சரஸ்வதி தாக்கூர் இதை வந்து ஏற்றுக்கொண்டு அவர் ஸ்வீகாரம் பண்ணி அதை சமைச்சு வந்து பகவானுக்கு படைத்து அந்த பிரசாதத்தை வந்து எல்லோரும் நல்லா சாப்பிட்டப்போ அப்புறம் சரஸ்வதி தாக்கூர் என்ன சொன்னார்னா, கிருஷ்ணா என்னை மன்னிச்சுக்கோ, நான் வந்து உனக்கு நிறைய தொந்தரவு கொடுத்துட்டேன் பாரு, உன்னுடைய பக்திக்காக நான் என்னுடைய கடமை, உனக்கு நான் சேவை செய்வது என்னுடைய கடமை, இருந்தாலும் என்னுடைய ஏழமையானால வந்து இந்த பால் போன்ற விஷயங்கள் எனக்கு கிடைக்கல, இருந்தாலும் அது எனக்கு இல்லாத விஷயத்தை வந்து நான் உன்னைக்கிட்ட கேட்டு உனக்கு தொந்தரவு கொடுத்தேன், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ இது வந்து நாம் யோசிக்கிறோம். பக்தி, தூய பக்தியினுடைய நிலை எப்படின்னா, பகவான்கிட்ட நாம் எதுவுமே கேட்க மாட்டோம். அந்யாபிலாஷதா சூன்யம். இந்த பால் வந்து பகவான் சேவைக்கு தான், ஆனால் அதை கூட நாம் பகவானிடம் கேட்பது தவறு என்று சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் வந்து நினச்சிக்கிட்டார். அவர் அவ்வளவுடைய உயர்ந்த நிலை பக்தியில் இருந்தார் அவர். அதுக்கப்புறம் பிரச்சாரம் தீவிரமாக போய் சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் வந்து 64 மடங்கள் ஆரம்பித்தார். அவர் 64 மடங்கள் உலகமெங்கும்னா இந்தியாவில் தான் பிரதானமாக இருந்துச்சு. எந்த இடங்கள்னா நவத்வீப், மாயாப்பூர், கல்கட்டா, நாராயணகஞ்ச், சிட்டகாங், மித்னாப்பூர், ரெமுனா இதெல்லாம் வந்து பெங்காலில், பாலாசூர், பூரி, ஆலாநாத் இதெல்லாம் வந்து ஒரிசாவில், மெட்ராஸ், கோவூர், டெல்லி தென்னிந்தியாவில், டெல்லி, பாட்னா, கயா, லக்னோ, வாரணாசி, ஹரித்வார், அலகாபாத், மதுரா, பிருந்தாவன், ஆசாம், குருக்ஷேத்ரா, அப்புறம் வெளிநாட்டில் லண்டன், ரங்கூன், இந்த எல்லா இடங்களும் வந்து 64 மடங்கள் வந்து கௌடிய மடங்கள் வந்து பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் ஆரம்பித்தார். அந்த காலத்தில் நான் சொன்ன பாருங்கள், சம்பிரதாயம் வந்து எந்த வித வழிநடத்தல் இல்லாமல் ஒரு தவறான பாதையில் போயிட்டு இருந்தது. அந்த தவறான பாதையில் போன சம்பிரதாயத்தை வந்து திருப்பி இந்த மடங்கள் அமைச்சு, அந்த மடங்கள் இருந்துச்சுன்னா புத்தகங்கள் இருக்கும், சாஸ்திரங்கள் இருக்கும், வழிநடத்த சில பக்தர்கள் இருப்பாங்க, சன்னியாசிகள் இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து ஆரம்பித்தார் அவர். இதனால் வந்து மக்கள் நன்மை பெறட்டும், அவங்களுக்கு வந்து சரியான ஒரு வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் சம்பந்தம் பெறதுக்காக சரஸ்வதி தாக்கூர் இந்த விஷயங்கள்லாம் பண்ணார் அவர். அது மட்டும் இல்லாமல் பல இடங்களில் அவருக்கு ஒரு ஆசை இருந்துச்சான். 108 இடங்களில் சைத்தன்ய மகாபிரபு சென்ற எங்கெங்கே சென்றிருக்கிறாரோ அந்த மாதிரி 108 இடங்களில் வந்து சைத்தன்ய மகாபிரபுடைய திருவடிகளை வந்து அமைக்க வேண்டும்னு இன்னொரு ஆசை இருந்துச்சு அவருக்கு. 108 இடங்களை அமைக்காட்டு விட்டாலையும் சில இடங்கள் அமைச்சார் வந்து. உதாரணத்துக்கு சிம்ஹாச்சலில் வந்து சைத்தன்ய மகாபிரபு திருவடி வந்து சரஸ்வதி தாக்கூர் அமைச்சிருந்தார். அதுக்கப்புறம் அவருடைய சீடர்கள் கௌடிய மட்டத்திலேருந்து, இஸ்கான்லேருந்து பல பேர் வந்து படங்களை வந்து இப்போ பல இடங்களில் வந்து சைத்தன்ய மகாபிரபு திருவடிகள் இருக்குது. இப்போ நீங்கள் எங்கே இப்போ நிறைய இடங்கள் பார்க்கலாம். திருவனந்தபுரத்தில் பார்த்துருக்கேன், நான் அனந்த பத்மநாபசாமி கோயிலில், திருவட்டாரில் பார்த்துருக்கிறேன், பல இடங்களில் பார்க்க, ஸ்ரீரங்கத்தில் பார்த்துருக்கோம். நாம் நிறைய இடங்களில் வந்து சைத்தன்ய மகாபிரபு திருவடிகளை அமைக்க வந்து அவர் ஆசைப்பட்டார். 25 பக்தர்களுக்கு வந்து அவர் சன்னியாசம் கொடுத்தார். அவர் தன்னுடைய சிஷ்யர்கள் 25 பேருக்கு சன்னியாசம் கொடுத்துருக்கிறார் அவர். அதுபோல் பல புத்தகங்களை வந்து அச்சடிச்சிருந்தார் அவர். பல புத்தகங்கள், சைத்தன்ய பாகவத், தசமூல சிக்ஷா போன்ற புத்தகங்கள் வந்து அவர் படிக்க சொன்னார். அது மட்டுமே சைத்தன்ய பாகவத்துக்கு வந்து சைத்தன்ய பாகவத், சைத்தன்ய சரிதாமிர்தம் ரெண்டுக்கும் வந்து அவர் வந்து என்ன சொல்கிறது, அந்த பொருளுரை அமைத்து அந்த கமெண்ட்ரி எழுதி சரஸ்வதி தாக்கூர் வந்து புத்தகம் வெளியிட்டிருந்தார். ஸோ இங்கே வந்து இதன் பிறகு வந்து ஜனவரி 1ஆம் தேதி, ஆங்கில கலண்டர் ஜனவரி 1ஆம் தேதி 37ஆம் வருஷம் வந்து அவர் வந்து இறைவன் திருநாடி போய் சேர்ந்தார் பக்திசித்தாந்த சரஸ்வதி தாக்கூர். இங்கே ஒரு முக்கியமான விஷயம் நாம் பார்க்கணும். சரி, இது பக்திசித்தாந்த சரஸ்வதி தாக்கூர். அவர் பிரபுபாதருக்கு என்ன சொன்னார்? அவர் முதலாக என்ன சொன்னார்? பிரபுபாத் சந்திச்சப்போ என்ன சொன்னார்? நீ வந்து மேற்குலகத்துக்கு போய் இந்த கிருஷ்ண பக்தி பிரச்சாரத்தில் ஈடுபட்டு சொன்னார் அவர். அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு சரித்திரம், ராதா குண்டில் வந்து சைத்தன்ய மகாபிரபு சமணிக்கணும் பக்திசித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் அவர் தங்கியிருந்தார். ராதா குண்டில் வந்து அவருக்கு ஒரு ஆசிரம், பஜன் குட்டி இருந்துச்சு, ஒரு ஆசிரமம் இருந்துச்சு. அங்கே தங்கியிருந்தப்போ பிரபுபாதர், அப்போ பிரபுபாதர் வந்து அபயச்சரன், சாதாரண ஒரு கிரகஸ்தராக இருந்தார். அவர் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது,
கிரகஸ்தராக இருந்தார். ஆமாம், சன்னியாசம் ஆகிறதுக்கு முன்னாடி அப்போல்லாம் இஸ்கான்லாம் கிடையாது. அபய்சரண் பிரபுபாதர் அப்போ அபய்சரணாக இருந்தார். அவர் வந்து தன்னுடைய மகன் கூட அந்த ஆசிரமத்துக்கு போனார். அங்கே போய் பக்தி சித்தாந்த சரஸ்வதியோடைய ஒரு தனிப்பட்ட முறையில் அவர் பேச வாய்ப்பு கிடைச்சிது, ஒரு பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ சித்தாந்த சரஸ்வதி என்ன சொன்னார்னா, ஆகுன் ஜுவல்வே அப்படின்னு சொன்னார். அதாவது சரஸ்வதி என்ன சொன்னார்னா, கௌடிய மடத்தில் வந்து ஒரு தீ பற்ற போகுது, தீ பற்ற நேரம் வந்துருச்சு, தீ பற்றி எரிய போகுது. என்ன சொல்கிறாருன்னா, பெரிய சண்டை வரப்போகுது கௌடிய மடத்தில். எல்லாரும் வந்து ஏன்னா அந்த காலத்தில் வந்து பாக் பஜார்னு ஒரு கல்கட்டாவில் வந்து ஒரு பெரிய மடத்தை வந்து, பாக் பஜார் ஒரு பெரிய மடம், கௌடிய மடம், கல்கட்டாவில் ஒரு மிகப்பெரிய மடத்தை வந்து சித்தாந்த சரஸ்வதி டாக்கூர் ஆரம்பிச்சிருந்தார். அந்த வந்து முழுக்க முழுக்க மாவுள் பளிங்கு, மாவுனா பளிங்கு தானே, தமிழில் பளிங்கு தானே, மாவுள் பளிங்கு கல்லா கண்ணு கரெக்டு, மாவுள் பளிங்கு கல்லா, மாவுள் தான் பளிங்கு கல் தானே இல்லைங்களா, பளிங்கு மாளிகை இல்லைங்களா, மார்பிள் கல். அந்த கல் இப்போ உதாரணத்துக்கு நான் தமிழில் சொல்கிறது நான் கேட்குறேன், தமிழில் வரல வார்த்தை, பளிங்கு தான் நினைக்கிறேன், பளிங்கு மாளிகை. சரி, பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு. அப்படிப்பட்ட முழுக்க மார்பிளான ஒரு கோவில் அமைச்சிருந்தார். இப்போ என்னாச்சுன்னா, அந்த பெரிய கோவில் வந்த அப்புறம் சீடர்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சுன்னா, சண்டை ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு எந்த ரூமு, எனக்கு என்ன வசதி, பக்தியை மறந்துட்டு சண்டைக்கு ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. எனக்கு என்ன வசதி வேணும், எனக்கு என்ன வசதி, எனக்கு நான் ஒரு சீனியரு, எனக்கு பெரிய ரூம் வேணும், சண்டைகள் ஆரம்பிச்சிச்சு. ஸோ அன்றைக்கி வந்து சரஸ்வதி என்ன சொன்னான்னா, சண்டை பெருசாக போகுது, நான் போன அப்புறம் எல்லாரும் நான் சேர்த்து வச்சு அந்த மடத்தை வந்து சண்டை பிடிச்சி அதுக்கான அந்த சொத்துக்களை வந்து சண்டைக்கு போகிறாங்க. எனக்கு என்ன ஆசைன்னா, இந்த பெரிய மடங்கள்லாம் விற்கணும். இந்த மடங்கள் வந்து சும்மா சண்டை தான் ஆரம்பிக்குது. எனக்கு என்ன ஆசைன்னா, இந்த மடங்களெல்லாம் அழிச்சிட்டு அந்த பளிங்கு, அந்த மாபிளை விற்று புத்தம் அச்சடிக்கணும், புக்ஸ் வெளியிடணும், அதுதான் என்னோடய ஆசை அப்படின்னு சரஸ்வதி டாக்கூர் பிரபுபாதர் சொல்லியிருந்தார் அன்னைக்கு. இது வந்து தனிப்பட்ட முறையில் சொன்னது, பல வருஷம் முன்னாடி 1935 நினைக்கிறேன், ராதாகுண்டில் விருந்தாவனத்தில் சொன்னார் அவர். பிரபுபாதர் இந்த விஷயத்தை வந்து அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து தான் இஸ்கான் ஆரம்பித்த அப்புறம் சண்டை வந்துச்சு கௌடிய மடத்துக்குள்ளே. சண்டை வந்து பல பிளவுகள் வந்துச்சு. கௌடிய மடங்கள் வந்து பல பேர் பிரிஞ்சு போய் அந்த கௌடிய மடமே வந்து இல்லாமல் போய் இப்போ சின்ன சின்ன ஆயிடுச்சு, வெவ்வேறு மடங்கள், கௌடிய மிஷன் அப்படி சொல்லி பல மடங்கள் ஆரம்பிச்சு. கௌடிய மடம் என்ற அந்த முக்கியமான 64 மடங்கள் வந்து எல்லாரும் வந்து பிரித்து எடுத்துக்கிட்டாங்க பல பேர். சில பேர் அந்த பிரிண்டிங் ப்ரெஸ் எடுத்தாங்க, சில பேர் முக்கியமாக ரெண்டு விஷயங்கள் வந்து, 2 கோயில் வந்து மாயாப்பூரில் இருக்கிற சைத்தன்ய மடம் பெரிய கோயில், அப்புறம் கல்கட்டான்னு சொன்ன மாதிரி பெரிய கோயில், 2 பேரும் இந்த 2 கோயில் எடுத்துக்கிட்டாங்க. 2ஆக பிரிஞ்சுது. அப்படி 2ஆக பிரிஞ்ச சில பேர் அவங்க அந்த 2லேருந்து சில பேர் பிரிஞ்சு இடம் சென்று பல மடங்கள் ஆரம்பித்தாங்க. அந்த நேரத்தில் பிரபுபாதர் கிரகஸ்தராக இருந்தார். அவர் பார்த்தார், இல்லை நாம் வந்து ஆச்சாரிய சொன்ன மாதிரி புக்ஸ் எழுதலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து பேக் டு காடர் மேகசின் 44 வருஷம், 1944 வந்து பேக் டு காடர் மேகசின் தனியாலாக பிரபுபாதர் ஆரம்பித்தார். அவர் போட்டிருப்பார், பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூருடைய வாழ்த்து, அதாவது அவருடைய சொன்ன அந்த உபதேசத்தின் கட்டளையின் கீழ் அப்படின்னு பேரில் இருக்கும், பேக் டு காடர் மேகசின் போட்டிருப்பார் அவர். பிரபுபாதர் வந்து அது வந்து 2ஆம் உலகப்போர் டைம், 44 வருஷம் வந்து உலகப்போர், 2ஆம் உலகப்போர் அந்த காலகட்டத்தில் வந்து ஆரம்பித்தேன். அப்போல்லாம் வந்து பேப்பர் கிடைக்கிறது கஷ்டமாக, அந்த காலத்தில் எதுவுமே கிடைக்காது. நாம் வந்து பேப்பர்னால் போய் மகாலட்சுமியோட கடையில் போய் வாங்கிக்கலாம். அந்த காலத்தில் பேப்பர்லாம் இலவாக கிடைக்காது, அதுக்கு லெட்டர்லாம் போட்டு அப்புறம் அந்த ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கி சாங்ஷன் பெற்று அதுக்கான அனுமதி பெற்று தான் அவன் பேப்பர் எடுத்து வாங்கி தானே அச்சடித்து, தானே எழுதி, தானே ப்ரூஃப் ரீடிங் பண்ணி, தானே அச்சடித்து, தானே வந்து விநியோகம் பண்ணார் பிரபுபாதர். வேறு யாருமே இல்லை அவர் கூட. எதுக்காக? தன் குரு சொன்னதுக்காக. அவ்வளோ புக்ஸ் மேலே அவ்வளோ முக்கியத்துவம் இருந்துச்சு. விநியோகம் பண்ணார். கையில் காசு இல்லாதனால பல நாள் அந்த அந்த மேகசின் நடத்த முடியல அவரால், தனியார் லெவலில் தான் முடியும் அவருக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 44 வருஷம்லேருந்து 65 வருஷம் வரைக்கும் ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு மாதம் அந்த இதழ் வராது. நீங்கள் பார்த்து இந்த இதழ் கிடைக்கும், உங்களுக்கு கிடைக்கும், அதெல்லாம் வந்து பிடிஎஃப் இருக்குது, ஆன்லைனில் கிடைக்கும். அந்த இதழ்கள் வந்து தொடர்ச்சியாக இருக்காது. சில நாளில் வந்து அவர் காசு இல்லாதனால அவருக்கு அச்சடிக்க முடியலை, அந்த நிலைமை. அப்புறம் யாரோ ஒருத்தர் சொன்னார் அவருக்கு, நீங்கள் ஏன் வந்து மேகசின் பிரிண்ட் பண்ணுறீங்க, நீங்கள் மேகசின் பிரிண்ட் பண்ணி யாரோ படிச்சுட்டு தூக்கி போட்டுருவாங்க, அது என்ன பயன், நீங்கள் புக்ஸ் எழுதுங்க அப்படின்னு சொன்னாங்க. பொறுப்பாக தோணுச்சு, ஆமாம் சரிதான், புக்ஸ் எழுதுனா அது ஒரு முக்கியத்துவம் இருக்குது, புக்ஸுக்கு வந்து புத்தகங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. இது வந்து
ஒரு யூனிவர்சிட்டிஸ், காலேஜஸ் போன்ற இடங்களில் வந்து இந்த புக்ஸுக்கு வந்து முக்கியத்துவம் கிடைக்கும், மக்கள் கூட வாங்கி அவங்க வீட்டில் வச்சுப்பாங்க, படிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீமத் பாகவதம் 1ஆம் ஸ்கந்தம் நாம் படிக்கிறோம் பாருங்கள். அதே 1ஆம் ஸ்கந்தத்தை வந்து 61ஆம் வருஷத்துலேருந்து 64ஆம் வருஷம் வரைக்கும், 62ஆம் வருஷத்துலேருந்து 64ஆம் வருஷம் வரைக்கும், 62, 63, 64 இந்த 3 வருஷத்தில் 3 பாட்டாக அவர் வெளியிட்டார். அவர் அது ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஆரம்ப வால்யூம், ஃபஸ்ட்டு வால்யூம் 62ஆம் வருஷம் ஃபஸ்ட்டு வால்யூம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கையில் காசு இல்லை அவருக்கு. அப்புறம் ஹிட்சரன் சர்மான்னு ஒருத்தர் இருந்தார். ஹிட்சரன் சர்மான்னு அவருடைய தெரிஞ்ச ஒரு நண்பர் இருந்தார். அவர் வந்து ப்ரெஸ் நடத்திட்டு இருந்தார். அந்த கையில் காசு இல்லை. அவர் சொன்னார், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க பிரபுபாத். அப்போ அவர் மகாராஜ் நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் என்ன செய்யுங்க, இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் கோரக்பூருக்கு போங்க. அங்கே போனீங்கன்னா அவர் இருப்பார், அந்த பேர் மறந்துட்டேன், அவருடைய கீதா பிரஸுடைய அந்த அதிபர். கோரக்பூருக்கு போங்க, நீங்கள் அவர்கிட்ட போய் காட்டுங்க இந்த விஷயத்தை, அவர் கொஞ்சம் டொனேஷன் வாங்க சொல்லிட்டு பிரபுபாதர் தானே அந்த புக்ஸ், அவர் எழுதின அந்த புக் பாகவதை எடுத்துகிட்டு கோரக்பூருக்கு போய், நினைவு வர முடியாது அவர் பேர், நினைவு வர முடியாது, அதிபர் இருந்தார், அது பெரியவர், ஹனுமான் பிரசாத் போதர். ஹனுமான் பிரசாத் போதர் தான் கீதா பிரஸ் ஆரம்பித்தவர். அவர் ஒரு பெரிய ஒரு ஆன்மீகவாதி. அவர் வந்து சனாதன தர்மத்துக்காக பல விஷயங்கள் செஞ்சுருக்காரு. அவர்கிட்ட போய் எனக்கு இந்த புத்தகம் அச்சடிக்கணும் படித்தார். ஹனுமான் பிரசாத் போதர் படித்தார், புத்தகங்கள் படித்து இது உண்மையான அருமையான புக்ஸ் தான், இதெல்லாம் பாகவதம் ரொம்ப முக்கியம், இங்கிலீஷில் வெளியிட்டிருக்கீங்க அப்படி சொல்லி அவர் 5000 ரூபா கொடுத்தார். அந்த 5000 ரூபா வாங்கிட்டு தான் வந்து பிரபுபாதர் இந்த புக்ஸ் அச்சடிச்சுட்டு, அப்புறம் அச்சடித்த உடனே என்ன செஞ்சார், அது சரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணார். அவர் லால் பகதூர் சாஸ்திரிக்கெல்லாம் வந்து கொடுத்தாரு புக்ஸ். நான் ஃபோட்டோவில் பார்த்துருப்பேன் நீங்கள். லால் பகதூர் சாஸ்திரி கொடுத்து அந்த புக்ஸுக்கு வந்து அவர் ஒரு பாராட்டம் கொடுத்துருக்காரு, சாஸ்திரி கொடுத்துருந்தார். அதுக்கப்புறம் இந்த 3 புத்தகங்களை சேர்த்து பிரபுபாதர் இதை வச்சு தான் வந்து அவர் அமெரிக்காவுக்கு போனார். அமெரிக்காவுக்கு போகும்போது அவர்கிட்ட 40 ரூபா தான் இருந்துச்சு. உண்மையான செல்வம் வந்து இந்த புத்தகங்கள் வச்சு தான் வந்து அவர் தி ஹரிகிருஷ்ண இயக்கம், இந்த உலகளாவிய இந்த இயக்கத்தை வந்து அவர் ஆரம்பித்தார். அந்த வித்திட்டவர் வந்து பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர். அவர் சொன்ன அந்த உபதேசத்துக்காக இந்த புக்ஸை வந்து பிரபுபாதர் ரொம்ப கஷ்டப்பட்டு அச்சடித்து புக்ஸாகி எழுதுறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. புக்ஸ் எழுதுறது பிரபுபாதர் ராத்திரியெல்லாம் உட்காந்து என்ன செய்வார், டிக்டாஃபோன் சொல்லிட்டு அது இந்த மாதிரி ஒரு மெஷின், அவர் சொல்கிறது வந்து டேப்பில் ரெக்கார்ட் ஆகும். அவர் வந்து இந்த மாதிரி புக்ஸ் திறந்து வைப்பார். அதில் வந்து சமஸ்கிருத ஸ்லோகத்தை வந்து சொல்லுவார், இதான் சமஸ்கிருத ஸ்லோகம், அதுக்குண்டான டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ் சொல்லுவார். அவர் டிரான்ஸ்லேஷன் பொருளுரை பேசுவார். இப்படி பேசி வந்து ராத்திரி தான் பண்ணுவார். அவர் ராத்திரி 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் பண்ணுவார். ஏன்னா பகலில் அவருக்கு மற்ற அலுவலகலாம் இருக்கும். ராத்திரி அவர் தூங்குறது 2 மணி நேரம் தான். பிரபுபாதர் டெய்லி ராத்திரி பண்ணுவார். இந்த மாதிரி எழுதின புக்ஸ் தான் இந்த பகவத்கீதா, பாகவதம், சைத்தன்ய சரிதாமிரதம் போன்ற மற்ற புத்தகங்கள்லாம். நீங்கள் மெயின் டேபிளால் பார்க்குற புக்ஸ் எல்லாம் வந்து இப்படி பிரபுபாதர் கஷ்டப்பட்டு ராத்திரியெல்லாம் முழிச்சு எழுதுகிற புத்தகங்கள். இதெல்லாம் அந்த வேத இலக்கியங்கள் இருக்கிற எல்லா அந்த ஞானம் வந்து சாரமாக இந்த புத்தகங்கள் இருக்குது. நம் வாழ்க்கையில் வந்து மோட்சம் பெறுவதற்காக பகவானை அடைவதற்கான உண்டான எல்லா ஞானம் வந்து இந்த புத்தகங்கள் இருக்குது. அப்போ நாம் என்ன செய்யணும், சும்மா இருக்கும் தூங்கணும். அது முதல்ல, அது இல்லை, அதுக்கு முன்னாடி படிக்கணும். ஜென்ம சார்த்தக கோரி கரோ பரோபகார். நம்ம ஜென்மத்தை நம்ம சார்த்தகம் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் அடுத்த பரோபகாரம் பண்ணலாம் இல்லைங்களா. நம்ம டெய்லி படிக்கணும். ஸோ 2 விஷயம் இருக்குது. டெய்லி நாம் படிக்கணும், நாம் படித்த விஷயத்தை 4 பேரை சொல்லணும், இந்த புக்ஸை 4 பேர் கொடுக்கணும். ஓகேவா. இந்த மாதம் வந்து அதுதான் அந்த புக் மேரத்தான் நான் பண்ணியிருக்கேன். அது புக் மேரத்தான் இந்த மாதம் மட்டும் இல்லை, எப்போ வருஷம் பூரா பண்ணுற விஷயம் அது. பிரபுபாதர் நமக்கு, அவர் எதற்காக இந்த புக்ஸ் எழுதினார், மக்கள் நன்மைக்காக, மனிதர்கள் நன்மை பெற்று திருப்பி பகவானை திருப்பி போய் அடைவதற்காக எழுதினார் இந்த புக்ஸ் எல்லாம். நாம் என்ன செய்யணும், அதை நாம் படித்து புரிஞ்சுக்கிட்டு மற்றவர்களுக்கு போய் கொடுக்கணும். அதுதான் நாம் குருவுக்கு நாம் செய்யக்கூடிய நன்றி. எங்கே ஆரம்பித்தது, பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் ஆரம்பித்து பிரபுபாதர் வந்து இத்தனை வருஷம் ஆகி இன்னைக்கு வரைக்கும் அந்த பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் போட்ட அந்த கட்டளை, அவர் அன்னைக்கு சொன்ன 35 வருஷம் என்ன சொன்னார், அந்த புக்ஸ் அச்சடிக்கணும் அவர் சொன்னார்ல, இன்னைக்கு வரைக்கும் அது நடந்துட்டுருக்குன்னா
அதற்கு காரணம் நாம் எல்லாம் அதை படித்து மற்றவங்களை டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். ஸோ இங்கே இருக்கிற எல்லாரும் வந்து இப்போ ஒரு சங்கல்பம் எடுக்கணும். நீங்கள் என்னென்னா கண்டிப்பாக இந்த மாதம் குறைஞ்சது வாரத்துக்கு 2 பேரோ 3 பேரோ, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரதுக்குள்ளே 2 பேருக்கோ 3 பேருக்கோ, சொந்தக்காரங்களோ பக்கத்து வீட்டுக்காரனோ நண்பனோ வேலையில் இருக்கிற முதலாளியோ யாராக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் வந்து இந்த பகவத்கீதையில் பிரபுபாத் புக்ஸை பற்றி கொஞ்சம் எடுத்து சொல்லி அவங்களுக்கு அந்த புக்ஸை நீங்கள் கொடுக்கணும். முடிஞ்சால் நேரம் இருந்துச்சுன்னா நீங்கள் மற்ற டிவோட்டிஸ் கூட சேர்ந்து வெவ்வேறு இடத்துக்கு போய் ஸ்டால் மாதிரி போட்டு புக்ஸை நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம், விநியோகம் பண்ணலாம். அதுவும் பண்ணலாம். நேரம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா எப்படியாவது ஏதோ ஒரு வழியில் நாம் பெற்ற இன்பம் என்னது தமிழில் பெறட்டுமை வையகமே. தமிழில் வந்த ஒரு யாரோ ஒரு திருமூலர் யாரோ சொன்ன ஒரு முக்கியமான வாக்கியம், அது ஆன்மீகத்துக்கு சொல்கிற வாக்கியம். அது அந்த வாக்கியம் கூட ஆன்மீகத்துக்கு சொன்னது, இந்த சிற்றின்பத்துக்கு இல்லை. நாம் பெற்ற ஆன்மீக இன்பத்தை பெறட்டுமை வையகமே. நாம் வந்து முக்கியமான கடமை, நம்முடைய முக்கியமான கடமை ஜென்ம சார்த்த கோரி கரோ பரோ உபகார். நாம் புக்ஸ் படிக்கணும், புக்ஸ் படித்து நல்லா புரிஞ்சுக்கணும், கொடுக்கப்பட்ட விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களும் எடுத்து கொடுக்கணும். இதுதான் வந்து நாம் பிரபுபாதருக்கும் யாருக்கு சரஸ்வதி தாக்கூரும் கொடுக்கக்கூடிய முக்கியமாக நன்றி கடன், செலுத்தக்கூட நன்றி கடன். சரியா? நம்ம எல்லாம் பண்ணுவோமா? சத்திய பிரமாணம் பண்ணலாமா? சத்திய பிரமாணம் பண்ணலாமா? வழக்கமாக என்ன செய்வாங்க, பகவத்கீதை மேலே சத்திய பிரமாணம் பண்ணுவாங்க. ஸோ நானும் சத்திய பிரமாணம் பண்ணோம், நான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாம் வந்து இன்றைக்கி சங்கல்பம் எடுக்கணும். இன்றைக்கி போய் கோயிலுக்கு அடுத்த நீங்கள் போய் சாப்பிட்லாம், கிச்சடி சாப்பிட்டு மெயின் டெம்பிள் ஹாலுக்கு போய் பகவான் முன்னே போய் சங்கல்பம் எடுக்கணும். கிருஷ்ணா எனக்கு வந்து நம்ம எப்படி இருக்கு, நம்முடைய பிரார்த்தனை எப்படி இருக்குன்னா, கிருஷ்ணா வந்து எனக்கு வந்து எதுவுமே செய்ய முடியாது, எனக்கு எந்த சக்தியும் கிடையாது, கண்டிப்பாக நம்மளால் எதுவும் முடியாது. நம்மளால் ஆச்சாரியர்கள் பண்ண பல அற்புதங்களால் வந்து நாம் வந்து இன்றைக்கி இருக்கிறோம். நம்மளால் செய்யக்கூடிய விஷயம் எதுவுமே கிடையாது. நீ நினச்சினா என்ன ஒரு கருவியாக நீ பயன்படுத்திக்கோ, உன்னுடைய சேவையில் ஒரு கருவியாக என்னை நீ பயன்படுத்திக்கோ. உனக்கு நான் சேவை புரியணும்னு ஆசைப்பட்றேன், நீ வந்து என்னை பயன்படுத்திக்கோ. அப்படி போய் பிரார்த்தனை செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக இங்கே எல்லோரும் வந்து இங்கே இருக்கிற ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் இருக்கிறோம் நாம் வச்சுக்கோங்க. 30 பேர் ஆளுக்கு வந்து 2-3 புத்தகம் கொடுத்தா கூட ஒரு 100 புக்ஸ் வந்து விநியோகம் ஆகும் இல்லைங்களா? 100 பேர் நன்மை பெறுவாங்க இந்த ரூமில் மட்டுமே. திருப்பி டெய்லிலாம் பண்ணோம்னா, வருஷம் பூரா பண்ணோன்னா எத்தனை மக்கள் நன்மை பெறுவாங்க இல்லைங்களா? ஸோ கண்டிப்பாக நாளைக்கு வந்து பக்தி சித்தாந்த சரஸ்வதியோட நினைவதால் அதனுடைய முக்கியத்துவத்துக்காக நாம் வந்து கண்டிப்பாக அவருடைய கட்டளையின் பேர் பிரபுபாதருடைய ஆசைப்படி புக்ஸை வந்து புத்தகங்களை வந்து கண்டிப்பாக விநியோகம் செய்யணும். சரிங்களா? முதல்ல நான் படிக்கணும், அது டெய்லி படிக்கணும். சரி, ஓகே. இத்தனை முடிச்சுக்கிறேன். யாருக்கு ஏதாவது கேள்வி, நேரம் ஆயிடுச்சு மன்னிக்கணும், யாருக்கு எதாவது கேள்விகள் கருத்துக்கள் இருந்தால் சொல்லலாம், இல்லை இப்படி முடிச்சுக்கிறேன் நான். ग्रंथराज श्रीमद् भागवतम की, विश्व गुरु शिला प्रभुपाद की, नेता गौर प्रेमानंद।